ஃபஸ்ட்டு மாதம் வந்து நான் மலை ஏற முடியாமல் ஏறி வந்தேன். என்னோடய வீடு வந்து 2 வருஷமாக விற்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். நான் ஏறி ஃபஸ்ட்டு மலை ஏறி இறங்கி வந்தோடனே அந்த வாங்குறேன்னு சொன்ன பார்ட்டி வந்து அட்வான்ஸ் போட்டாங்க. இன்றைக்கி அடுத்த வாரத்தில் ரிஜிஸ்டர் ஆக போகுது. என்னோடய சார் சொன்னாங்க, உங்கள் 6 மாதத்துக்கு அப்புறம் இவங்க இந்த இடத்துல வந்து சொல்லுவாங்கன்னு. நான் ஆக்சுவலாக அடுத்த மாதம் சொல்லலான்ட்டு இருந்தேன். எல்லாம் முடித்து பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகி அது சார் இன்றைக்கே சொல்ல வச்சுட்டாங்க. இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். நான் எந்த ஊர்லேருந்து வந்து இந்த கூட்டு பிரார்த்தனைக்கு அந்த ஒரு பலனுங்க வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. எங்களுக்கு கார் ஒன்று தொலைஞ்சு போச்சு. 1.5 வருஷம் ஆயிடுச்சு. கார் மிஸ் ஆகிடுச்சு. 1.25 வருஷமாக தேடிக்கிட்டே இருக்கோம், கிடைக்கவே இல்லை. அப்போ சார் வந்தோன்னு சொன்னாங்க, நீங்கள் இந்த படிக்கட்டை இடிச்சு விடுங்க, உங்களுக்கு காரு 1 வாரத்தில் வந்துடும் அப்படின்னாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஜாப்பு, அந்த அண்ணன் ஒரு ஜாப்புக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ஜாப்பும் வந்துடும்னாங்க. படிக்கட்டை இடித்து 5 நாள் கூட ஆகாது, 6ஆவது நாள் கார் வந்துருச்சு. அந்த காரில் தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். நான் இதுதான் யூஸ் பண்ணுறேன். நான் யூஸ் பண்ணுற சாம்பிராணி என்னது? இந்த சாம்பிராணி தான். காந்தாயத்தில் வந்து மேனுஃபேக்சரிங் டேட்டு முடிஞ்சிச்சுன்னு சில பேர் கேட்குறீங்க. இது 10 வருஷம் ஆனாலும் கிடையாது. லைசன்ஸுக்காக 1 வருஷம் தான் என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட்டில் அப்ரூவல் கொடுப்பாங்க. அதனால் அந்த ஸ்டீல் ஒட்டியிருப்பாங்க. அதனால் அந்த ஸ்டீலில் இருக்கிறத வந்து இது வந்து மெடிசன் கிடையாது, இது வந்து ஆயில்மெண்ட்டோ மாத்திரையோ கிடையாது. அதனால் இது வந்து கெட்டு போகிற பொருள் கிடையாது. இதில் மேனுஃபேக்சரிங் டேட்டில் இருந்தால் யாரும் மறந்துட வேண்டாம். அதெல்லாம் வந்து தூக்கி போட்டுருங்க. அதெல்லாம் ஒன்றும் விஷயமாக யூஸ் பண்ணலாம். அந்த மேனுஃபேக்சரிங் டேட்டை பற்றி மறந்துடுங்க. அதுக்கு சைடு எஃபெக்ட்டும் ஒன்றும் கிடையாது. இது கெட்டு போகிற பொருள் கிடையாதுமா. மாதம் மாதம் நம்ம ஏன் இந்த இடத்த வந்து நம்ம தேர்வு செஞ்சு கிரிவலம் வரும்? இப்போ கிரிவலம்னா நான் நிறைய பேர் நினச்சின்னு இருப்பீங்க, கிரிவலம்னா மலையை சுற்றுதல். திருவண்ணாமலைக்கு போனால் கிரிவலம் நினச்சிங்கன்னா அப்படி தானே? கிரி என்ற ஒரு சொல்லுக்கு அர்த்தம்னா மலைன்னு பொருள். கிரினா மலை, வளம்னா சுற்றுதல். நீ எந்த மலையை சுற்றினாலும் அது பேர் என்னது? அப்போ சித்தாலபாகத்தில் இருக்க ஔடத மலையை சுற்றினாலும் அது பேர் என்னது? திருவண்ணாமலையில் சுற்றினா, திருவண்ணாமலையில் சுற்றினா தான் கிரிவலம். சித்தாலபாகத்தில் சுற்றினா கிரிவலம் கிடையாதுன்னு எதனா இருக்கா? கிடையாது. எல்லாமே கிரிவலம் தான். அதில் எதனா மாற்றம் எடுத்திருக்கா? கிடையாது. இப்போது ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். யார் போவா ஹாஸ்பிட்டலுக்கு? நோயாளி போவாங்க. மெடிக்கல் எங்கே இருக்கும்? அதே ஹாஸ்பிட்டல் உள்ளதாக இருக்கும். நோயை தீர்க்கக்கூடிய இடத்துல தான் மருந்தும் வச்சுருப்பான் இறைவன். இறைவனுடைய ஸ்பெஷலே அது தான். இப்போ நேற்று வந்து நான் வந்து நம்ம கோயம்புத்தூர் பக்கத்தில், ஈரோடு பக்கத்தில் அந்தியூர்னு ஒரு ஊர் இருக்குது. அந்தியூர். அந்த அந்தியூருக்கு நேற்று போயிருந்தேன். ஏற்கு முன்னே நான் அவங்கள வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி போய் பார்த்துருக்கேன். அவங்க பையனுக்கு வந்து பேச்சு வராது. 5 வயசா 6 வயசு பையன், பேச மாட்டான். ஒரு தவறான வீட்டில் போய் குடியிருக்காங்க. அந்த வீட்டை போய் 6 மாதத்துக்கு முன்னாடி, நான் என்னுடைய ஃபேஸ்புக் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், நேற்று அந்த வீடியோ நான் லைவ் போட்டிருப்பேன். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி அவங்க வீட்டை போய் நான் பார்க்குறேன். அந்த பையன் பேச மாட்டான், அழுகுறாங்க. அதிகபட்சம் ஒரு மாதம் நான் உயிரோடு இருக்கிறதே பெரிய விஷயம். பெரிய லெவலில் கடனில் மாட்டிக்கிட்டாங்க, பெரிய பிரச்சனையில் இருக்காங்க. பையன் பேச மாட்டான்றது ஒரு சைடு பிரச்சனை. இன்னொரு சைடு அவங்களுக்கு எல்லா சைடும் ஃபண்டு லாக் ஆகி முடக்கமாகி என்ன பண்ணுறதுனே தெரியாத ஒரு முடங்கி போயிட்டாங்க. முடங்கிய நிலையில் வாழறாங்க. அதாவது அந்த அந்தியூருக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி போகிறேன். அந்த குழந்தை பேச மாட்டேறான், வீட்டில் பெரிய பிரச்சனை. இந்த வீட்டில் ஏமா இருக்கீங்கன்னு கேட்டால், இந்த வீட்டில் ஒருத்தர் இருக்க சொன்னாருங்க. ஒரு வாஸ்து நிபுணர் வந்தார், பார்த்தாரு, இது ரொம்ப அற்புதமான வீடுன்னு சொன்னார், இருக்க சொன்னாருன்னாரு. சரி, நம்பிக்கை இருந்தால் நான் சொல்கிறேன், இந்த வீட்டை விட்டு மாறுங்க அப்படின்றேன். எங்களுக்கே ஒரு சொந்த வீடு இருக்குங்க அப்படின்னா. அப்போ ஏன் சொந்த வீட்டில் இருந்து வாடகை வீட்டுக்கு ஏன் மாறுறீங்கன்னு கேட்குறேன். இல்லை அந்த வாஸ்து நிபுணர் சொன்னார், சொந்த வீட்டில் இருக்கக்கூடாது, நீங்கள் வாடகை வீட்டுக்கு மாறுங்கன்னு. சரி, அந்த சொந்த வீடு எங்கே இருக்குது? இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் போகணும் சார். அதாவது அந்தியூர்லேருந்து மேட்டூர் ரோடுன்னு ஒன்று போகும், மேட்டூர் சாலை. அந்த ரோட்டில் போனீங்கன்னா கொளத்தூர்னு ஒரு ஊரை தாண்டினதும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு ஊர் கிராமம். அந்த ஊர் கூட்டு போகிறாங்க, காடு மாதிரி இருக்கும். அங்கே போனால் அவங்களுடைய சொந்த வீடு 100% சூப்பரான வீடு, ஃபஸ்ட் கிளாஸான வீடு. அந்த வீட்டை விட்டுட்டு வாடகை வீட்டில் போய் குடியிருக்கிறாங்க, பிரச்சனை அனுபவிக்கிறாங்க. அந்த வீடு என்ன இருக்குது? சொந்த வீடு பூட்டி இருக்குது. அம்மா, இந்த வீட்டுக்கு நீங்கள் வந்துருங்கன்றோம். சார், இது காடு மாரி இருக்குது சார், நைட்டில் ரொம்ப கஷ்டம், கடை பக்கத்தில் கிடையாது, பஜார் பக்கத்தில் கிடையாது. இது வந்து சரிம்மா, எவ்வளோ தூரம் பஜார்னா? இங்கேருந்து ஒன்றும் கிடையாது, இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் வண்டி எடுத்துனா கடை. குழந்தைய வச்சுன்னு இருக்கோம், பையன் வேறு பேச மாட்டான்.
அவனை எடுத்துகிட்டு வந்து இந்த ஒரு கிராமத்தில் இந்த ஒரு வீட்டில் வச்சுருந்தா எப்படி அவனுக்கு நல்லது நடக்கும்? நம்பிக்கை இருந்தால் மாறுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். என்ன பண்ணுறோம்? மாற வைக்கிறோம். அந்த வீட்டுக்கு, சொந்த வீட்டுக்கு மாற வைக்கிறோம். சொந்த வீட்டுக்கு மாறிட்டாங்க. நேற்று அந்த வீட்டுக்கு ஏன் போனோம் அப்படின்னா, அவங்க சொந்த வீட்டுக்கு மாறிய பிறகு என்ன ஆச்சு அப்படின்னா, அவங்களுக்கு பெரிய ஒரு சில மிராக்கள்லாம் நடந்து அவங்கள வந்து கொல்லூர் மூகாம்பிகைக்கு போக சொல்லியிருக்கேன். அந்த சொந்த வீடு மாறினோடனே கொல்லூரில் மூகாம்பிகையை போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னோம். கொல்லூரில் மூகாம்பிகையும் போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க. நேற்று போனால் அவங்க வீட்டுக்கு நான் போய் 6 மாதம் கழித்து மீண்டும் வீட்டுக்கு போகிறேன். எந்த வீட்டுக்கு போகிறேன்னா, அவங்கள நான் எந்த வீட்டுக்கு மாற்ற வச்சனோ சொந்த வீட்டுக்கு போகிறேன். எதுக்காக போகிறேன் தெரியுமா? சார் இப்போ என்கிட்ட பெரிய பிஸ்னஸ் பண்ண போகிறேன், பண்ணை வைக்க போகிறேன், அந்த பண்ணைக்கு நீங்கள் தான் இடம் சூஸ் பண்ணணுன்னு போகிறேன். 6 மாதத்தில் வாழ்வா சாவான்னு ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாரு? ஒரு வீட்டை விட்டு இன்னொரு வீட்டுக்கு மாறுறாரு. அவர் தொழில் முடக்கம் என்ன ஆகுது? டோட்டலாக ரிலீஸ் ஆகுது. அவர் இப்போ என்ன பண்ண போகிறாருன்னா, பண்ணை வைக்க போகிறார். செம்மறி ஆடு வளர்த்து விற்பாங்க தெரியுமா? அந்த பண்ணை வைக்க போகிறாரு. இடத்த பார்க்க போகிறோம். பையன் என்ன பண்ணுறான்னா, அக்கா மாமா இந்த 2 வார்த்தை பேசுகிறான். அம்மா அப்பாலாம் வரல, அக்கான்னு சொல்கிறான், மாமா. இதுவே பெரிய வளர்ச்சியாக அவங்க என்ன பண்ணுறாங்க? சந்தோஷப்படுறாங்க. நான் நேற்று என்னுடைய ஃபேஸ்புக் பேஜில் அந்த காணொலியை போட்டிருப்பேன். என்னுடைய ஃபேஸ்புக்கை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அந்த பையனுடைய வீடியோ பார்த்துருப்பீங்க. இதை ஏன் சொல்கிறோன்னா, அந்த வந்து போன வாஸ்து நிபுணர் மேலே தப்போ இல்லை இவங்க மேலே தப்போலாம் கிடையாது. அந்த காலம், அதாவது அவங்க அந்த வாஸ்து நிபுணரை கூட்டு பார்த்தாங்க தெரியுமா? அந்த காலத்தில் நானே போயிருந்தாலும் என்ன சொல்லியிருப்பேன்? அந்த வாடகை வீட்டு தான் நல்ல வீடுன்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா உங்களுடைய நேர காலங்கள் சரியாக இல்லாத பட்சத்தில் குறிப்பிட்ட காலம் வரை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று இருக்கக்கூடிய காலகட்டத்தை உங்களால் யாராலையும் என்ன பண்ண முடியாது? மாற்றவே முடியாது. அப்போது அந்த குறிப்பிட்ட காலம் அதில் நீங்கள் தப்பிச்சு வரணும்னா யாரெல்லாம் தப்பிப்பாங்கன்னா, உண்மையிலே புண்ணிய காரியங்கள் செய்த சில பேர் மட்டும் தப்பிப்பாங்க. அன்னதானம் பண்ணேன், உழவார பணி செஞ்சேன், துண்டு செய்தேன், நிறைய பேர் தொழில் செய்கிறதுக்கு பணம் கேட்டாங்க, கொடுத்தேன். இந்தமாரி சில பேர்களுக்கு இக்கட்டான சூழ்நிலையில் உதவி செய்த சில குடும்பங்கள் மட்டும் சரியான நேரத்தில் சரியான நபரை அணுகி என்ன பண்ணுவாங்க? தப்பிச்சிருவாங்க. அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நான் ஏற்கனவே இப்போ ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன். அண்ணன் தம்பிக்கு சொத்து பிரச்சனை. அந்த அண்ணன் தம்பி சொத்து பிரச்சனை வந்து முதல்ல எப்படி இருக்கும்? எங்கள் அண்ணன் எனக்கு சொத்து தரலன்னு அடிச்சுப்பாங்க, தம்பி எனக்கு சொத்து தரல என்ன பண்ணுவாங்க? அடிச்சுப்பாங்க. இப்போது நம்மக்கிட்ட ரெகுலராக பார்த்து நம்மளோட ஒரு வீடியோவை பார்த்து ஒரு இடத்தை விட்டால் அந்த இடத்துல இருக்க பிரச்சனையும் சேர்த்து என்ன பண்ணுவோம்? நம்ம விட்டுடுவோம். ஒரு இடத்த நம்ம வந்து வாங்குறோன்னா அந்த இடத்துல இருக்க பிரச்சனையும் என்ன பண்ணுவோம்? இது தெரிஞ்ச பிறகு நிறைய இடத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இடமே எனக்கு வேணான்னு அண்ணன் சொல்கிறான், ஏன் எனக்கு வேணாண்டா நீ எடுத்துக்கிறான்னு தம்பி சொல்கிற மாதிரி ஒரு நிலைமை இன்றைக்கி மாறி இருக்குன்னா, இதுதான் நம்மளுடைய மிகப்பெரிய வெற்றி. இதை நோக்கி தான் நம்ம பயணிக்கிறோம். இதுதான் நம்மளுடைய வெற்றி. ஒரு 100 ஏக்கர் வச்சுருக்காங்களே, 50 ஏக்கர் வச்சுருக்காங்களே, அவங்களாம் நல்லா தானே இருக்காங்க, அவங்களா அப்படின்னு நீங்கள் நினச்சிப்பீங்க. இது எல்லாமே ஒரு விதமான நினப்பு தான். உண்மையிலே உங்களுக்கு வந்து நான் வந்து ஃபீல்டு வைஸ் நிறைய பேரை பார்க்குறதுனால யார் யாரெல்லாம் எப்படி பாதிக்கப்படுகிறார்கள், யார் யாரெல்லாம் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுருக்காங்க, யாரெல்லாம் எப்படிலாம் மாட்டிகிட்டு இருக்காங்கன்னு நம்ம யாருக்கும் தெரியாது. நம்ம என்ன நினச்சிக்கிறோம்? ஒரு பிஎம்டபிள்யூவில் வந்தாலோ, ஒரு வால்வோவில் வந்தாலோ, ஒரு பென்ஸில் வந்தாலோ அவங்க வீட்டில் பிரச்சனை இருக்காது, பொருளாதார ரீதியாக நல்லா இருக்காங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். அப்படி நம்ம என்ன பண்ணுறோம்? நினச்சிக்கிறோம். காரில் போகிறோம், சைக்கிளில் போகிறவனை பார்த்து நினச்சிப்பான் இந்த வாழ்க்கையே மேலுன்னு. சைக்கிளில் போகிறோம், காரில் போகிறவனை பார்த்து நினச்சிப்பான், நான் நினச்சிப்பான் இறைவன் இன்னும் நம்மளை கஷ்டப்படுத்துகிறேன்னு. இக்கரைக்கு அக்கறை பச்சை. ஆனால் இருக்கும் இடத்தில் இருக்கக்கூடிய உண்மை சம்பவங்களை நீங்கள் தெரிந்து கொண்டீங்கன்னா என்ன நடக்கும்? வாழ்க்கையே மாறிடும். அதுக்கு தான் மாதம் மாதம் நம்ம என்ன பண்ணுறோம்? முக்கியமான ஒரு சில விஷயத்தெல்லாம் சொல்கிறோம். ரொம்ப முக்கியமான யூடியூப்பில் சொல்லாத சில விஷயங்களை தான் நான் இதில் சொல்லுவேன். நேரடியாக வரீங்க, நீங்கள் பலன் பெறணும், பயன் பெறணும்னு யூடியூப்பில் சொல்லாத பல விஷயத்தை தான் நம்ம இதில் சொல்கிறோம். இதை பயன்படுத்தும் போது என்ன ஆகும்னா 100% வெற்றி கிடைக்குமானா கிடைக்கும். ஏன் நம்ம இந்த இடத்த சூஸ் பண்ணி? இப்போ எவ்வளோ இடம் இருக்குல்ல, எவ்வளோ கோயில் இருக்குது, எவ்வளோ கவர்மெண்ட் கோயில் இருக்குது, எவ்வளோ இடம் இருக்குது, இல்லை எவ்வளோ சத்தனம் இருக்குது, எங்கே வேணாலும் எடுத்து பண்ணலாம். ஏன் இங்கே எடுத்து பண்ணுறோம்? இந்த இடத்துல ஒரு அபரீத சக்தி இருக்குது. இந்த இடத்துல என்ன இருக்குது?
அபரீத. நான் ஒரு வீடியோ ஒரு கோயிலை பற்றி பேசுகிறேன்னா அந்த கோயிலுக்கு போகாமல் அந்த கோயிலில் பார்க்காம அந்த ஐயர் கூட பேசாமல் அந்த வீடியோ பற்றி பேச மாட்டேன். நம்ம எங்கேயோ ஒரு இடத்துலேருந்து வீடியோ பேசுவோம், ஏதோ ஒரு மூலையிலேருந்து அந்த வீடியோ ஒருத்தர் பார்ப்பார். அந்த இடத்துக்கு போனால் வாழ்க்கை மாறிடுன்னு அவர் நம்புவாரா நம்ப மாட்டாரா? நம்புவார்ல. அப்போது ஏதோ ஒரு குக்கிராமத்தில் ஏதோ ஒரு மூலையில் ஒருத்தவங்க நம்மளோட வீடியோ பார்த்துட்டு அந்த கோயிலுக்கு போகணுன்னு நினைக்கிறாங்கன்னா அப்போ அது எவ்வளோ உண்மைத்தன்மை அதில் இருக்கணும்? கண்மூடித்தனமாக பேச முடியுமா? அப்போது ஒரு வீடியோவில் பேசும்போதே ஒரு கோயிலை பற்றி பல முறை நான் ஆராய்ச்சி செய்து அந்த கோயிலை பற்றி நம்ம ஒரு விஷயம் பேசுகிறோன்னா, ஒரு இடத்துல எல்லாரையும் ஒன்றா சேர்க்குறேன்னா அந்த இடத்துல என்ன இருக்கும்? அந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். இந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. அதுனா விஷயம் எனக்கு தெரியும். எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏற்படக்கூடிய முக்கியமான சில விஷயங்களில் இந்த இடம் என்ன பண்ணும்? சரி, ரைட். இப்போது முருகர் கோயில்லையே எந்த கோயில் ரொம்ப ஃபேமஸ்? இப்போ சென்னைக்குள்ளே சரௌண்டிங்கில் எதனா ஒரு முருகர் கோயில் கூட்டம்னா எதை சொல்லுவாங்க? கிடையாது. எந்த கோயிலில் லட்சக்கணக்கில் கூட்டம் கூடுது? சிறுவாபுரி. ஏன்? வடபழனியில் சிட்டியில் இருக்குது, மெட்ரோ இருக்குது, பஸ் இருக்குது, 24 மணி நேரம் கால் டாக்ஸி இருக்குது, ஆட்டோ இருக்குது. ஏன் சிறுவாபுரி அவுட்டரில் பொன்னேரி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குக்கிராமம் மாரி அது கிராமம், கீரையும் கத்திரிக்காயும் இன்னும் கோயில் வாசலில் விற்பான். ஏன் அந்த கோயிலில் கூட்டம் கூடுது? கரெக்டாக சொல்லணும். ஏன்? என் வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்க கரெக்டாக பதில் சொல்லுவாங்க. அங்கே போனால் வீடு கட்டிடலாம், உண்மைதான். அதீத நம்பிக்கை இருந்தால் அது நடக்கும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்போ வடபழனி முருகர்னா கெட்டது செய்கிறவரா? அப்போது சிறுவாபுரி கோயிலில் ஏன் இவ்வளோ கூட்டம்? மைக் கொடுமாங்க. அங்கே வந்தால் ஒரு நம்பிக்கை இருக்குது ஐயா. நாங்கள் போயிருந்தேன், ஒருத்தவங்க சொல்லி போனேன், போய் ஒரு 6 வாரம் கண்டினியூவாக போயிருந்தேன். எனக்கு நல்லது நடந்தது. வீடு வேணும்னு சொன்னேன், எனக்கு வீடு கிடைச்சது. அது ஒரு இது எனக்கு நல்ல இது. நான் கேட்ட கேள்வி என்னென்னா, ஏன் சிறுவாபுரி கோயிலில் கூட்டங்க? ஏன் வடபழனியில் இல்லை, சிட்டியில் இருக்க கோயிலில் ஏன் இல்லை? ஏன் அவ்வளோ ஃபேமஸ் இல்லை? தனி ஒரு இது இருக்குது சார், அங்கே ஒரு பவர் இருக்குது. அதாம்மா, அதுதான் அந்த பவர். ஏன் கேட்குறேன்? அது 3 பேஸ், இது 2 பேஸா? சிறுவாபுரி முருகர் கோயிலில் ஏன் கூட்டங்குதுன்னு தெரிஞ்சுக்கினீங்கன்னா இது ஏன் சொல்லாமல் வேணாமான்னு ஒரு யோசனை இருக்குது. ஏன்னா இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காந்தாரம்னு ஒரு வீடியோ போட்டேன். இப்போ எனக்கு கேட்டாலே இல்லைன்றாங்க. ஏன் 4, 5, 10ன்னு வாங்குறது? அது வந்து கெட்டு போகாத ஒரு பொருள். அது வந்து என்னது? கெட்டு போகாத ஒரு பொருள். அதில் வந்து என்ன பண்ணிட்டாங்க, 2024 நவம்பரோட எக்ஸ்பிரின்னு ஒரு டேட் இருக்கும். ஆனால் அது என்ன பண்ணாது, கெட்டு போகாத பொருள். அந்த ஸ்டிக்கருக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கும். அந்த ஸ்டிக்கர் அடித்து கொடுத்தவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா 2024ஓட எக்ஸ்பிரின்னு கொடுத்துட்டாங்க. அதனாலே நிறைய பேர் ஃபோன் வேறு. ஒரு கெட்டு போகிற பொருள் கிடையாது. காந்தாரம் என்பது என்னது? கெட்டு போகாத. 10 வருஷம் வச்சுருந்தீங்கன்னா என்ன ஆகுது? அது அதோட எசன்ஸ் எதுனா கலக்கிறாங்க? ஒன்றுமே கிடையாது. கெட்டு போகாத பொருள். அதை பற்றி நான் பேசுகிறேன் அதிகமாக. நல்லா தெரிஞ்சுக்கணும். சிறுவாபுரி கோவிலில் ஏன் கூட்டம்? குளம் இருந்தால் ஃபேமஸ் ஆகுனா திருப்பூரூர் தான் குளங்குது. ஏன் இதை கேட்குறேன் மக்கள்கிட்டனா, இன்றைக்கி வந்து நான் ஒரு விஷயம் பேசுகிறோம். நான் போய் 2023 ஐபிசி பக்தின்னு ஒரு சேனலில் திருப்பூரூர் முருகன் கோவிலில் போய் 8:20 செவ்வாய்க்கிழமையில் விளக்கேற்றுங்க, உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படும் போடுறோம். போட்டு வந்த பின்னே லட்சக்கணக்கான மக்கள்கள் அங்கே திரள்றாங்க. எங்கே? அடுத்த ஒரு வாரத்தில் நான் சும்மா ஃபோன் நோண்டினுக்கிறேன், வீடியோ வருது. முருகன் கோவிலில் விளக்கேற்றுவது எப்படி? முருகன் கோவிலில் விளக்கேற்றும் பொழுது சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன? முருகன் கோயிலில் விளக்கேற்றும் போது வெத்தலையை கீழே வைக்கணும், கோலத்தை கீழே போடணும். ஏன் சொல்கிறேன்னா, ஒரு சில விஷயங்கள் நான் என்னன்னா, நம்ம ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன்னா, இது புக்கில் படிச்சுட்டோ யூடியூப்பில் பார்த்தோ டிக்ஷனரியில் பார்த்துட்டோலாம் சொல்ல முடியாது. இது வேறு விதமான காரணம். நம்ம சொல்கிறது எல்லாமே R&D, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் கான்செப்டில் நம்ம பேசுகிறோம். அப்போது ஒரு மனிதனுடைய மூளை எதை அதிகமாக நீங்கள் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் 6 வருஷம் 7 வருஷத்துக்கு மேலே திங்க் பண்ணிட்டீங்கன்னா 7 வருடத்துக்கு மேலே உங்கள் மூளை பழக்கப்பட்ட மூளையாகி 7லிருந்து 14 வயது வரை அந்த மூளை என்ன பண்ணாது? திசை திரும்பாது. அதனால தான் ஒரு பிரச்சனையில் ஒருத்தவங்க மாட்டிக்கினாங்கன்னா டக்குன்னு ரிலீஸ் ஆக முடியாது. ஒரு பிரச்சனை, ஒரு கோர்ட்டு கேட்டு பிரச்சனை, குழந்தைன்மை பிரச்சனை, கடன் பிரச்சனை, வம்பு வழக்கு பிரச்சனை, அது எப்படி இருந்தாலும் மினிமம் எத்தனை வருஷம் இழுத்துரும்? 7 வருஷம் இழுத்துரும்.
இன்றைக்கி பிரச்சனை தொடங்கி நாளைக்கே முடியாது. அப்போ உங்கள் மூளை என்ன ஆகுதுன்னா இந்த பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி பழக்கப்பட்டு உங்களுக்கு என்ன ஆக போடுது, உங்களை அறியாமலே நீங்கள் போய் என்ன பண்ணுறீங்க, உங்கள் காந்தக சக்தியை இழந்து விடுகிறீர்கள். சொல்லுங்கம்மா, எங்கேருந்து வரீங்க? எங்களை பார்த்துருக்கேண்ணே, வந்திருக்கீங்களாம்மா? ஏற்கனவே பேசியிருக்கேன். நான் கோவிலம்பாக்கம். கோயிலம்பாக்கம் மேடம், அவங்க கோயிலம்பாக்கம்மா? ஆமாம் ஆமாம். சொல்லுங்கம்மா. கோவிலம்பாக்கம் ஈச்சங்காடு. ஈச்சங்காடு ஜங்ஷன் இருக்குது பாருங்க, அங்கே கோமதி என் பேர். சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு ஏன் செவ்வாய்க்கிழமை மைக்கு வந்து நல்லா கிட்ட வச்சுங்க. எப்படி வைங்க, இப்படி வைங்க. ஏன் அவ்வளோ கூட்டம் கூடுறாங்கன்னா நம்மளோட போகிறவங்களோட மனநிலை. வீடு கிடச்சிரும், திருமணம் ஆகிடும், எனக்கு நல்லது நடக்கணுன்ற ஒரே மனநிலையோடு போகிறாங்க. அது 7 வாரம் போகிறதுனால அது நடந்துருது. நம்மளோட இப்போ வடபழனிக்குது, திருப்பூரூர் இருக்குது. இப்போ வடபழனிக்கு போனால் வீடு கிடைக்காது, சிறுவாபுரிக்கு போனால் வீடு கிடைக்குன்னா அப்போது சிறுவாபுரிக்கும் வீட்டுக்கும் என்ன சம்மந்தம்? ஏன் அவ்வளோ மக்கள் சிறுவாபுரியில் கூடுறாங்கன்னு நீங்கள் தெரிஞ்சிக்கினா தான் நம்ம இந்து தர்ம சாஸ்திரத்தின் அடிப்படையில் இன்றைக்கி எவ்வளோ பாடல் பெற்ற ஸ்தலத்தில் எண்ணெய் வாங்கி கொடுக்க கூட காசு இல்லாத கோவில்லாம் நான் நிறைய பார்த்துன்னு வரேன். இப்போ ரீசெண்டாக நான் போன ஊர்லாம் சொல்ல முடியாது என்னால், நிறைய ஊர் போனதுனால. பாடல் பெற்ற ஸ்தலத்தில் எண்ணெய் ஏற்றுறதுக்கு எண்ணெய் இல்லை. யாருன்னா அரியலூர் சைடு யாருன்னா இருக்கீங்களா? அரியலூர், திருச்சி, கடலூர், புதுச்சேரி என்ன வருமா? ஒரு நிமிஷம் இல்லைங்கம்மா. உங்கள் ஊரோட விசேஷம் என்னம்மா? கிட்ட வச்சு பேசுங்கம்மா. கலியபெருமாள் கோயில் ஒன்று இருக்குங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸான கோயில் கலியபெருமாள் கோயில். கலியபெருமாள் கோயில் யாருன்னா போயிருக்கீங்களா? திருப்பதி எத்தனை பேர் போயிருக்கீங்க? அப்போது திருப்பதி எத்தனை பேர் போய் திருப்பதி பெருமாளை குறை செலவில் பெருமாள் வந்து பயங்கர அதீத சக்தி வாய்ந்தவர். நான் எது கேட்குறேன்னா, கலிய பெருமாள் எவ்வளோ பெரிய ஒரு விசேஷம் கொண்ட ஒருவர். அரியலூரில் ஆஞ்சநேயருக்கு எத்தனை கண்? ஏமா எல்லா தெய்வத்துக்கும் எத்தனை கண் இருக்கும்? இயற்கையாகவே எத்தனை கண் இருக்கும்? அங்கே கலிய பெருமாள் கோயிலில் வெறும் கல் தான் சாமி. கல்லுக்கு கீழே ஆஞ்சநேயர் இருப்பார். ஆஞ்சநேயருக்கு ஒரு கண்ணு கிடையாது. ஆஞ்சநேயருக்கு ஒரு கண்ணு கிடையாது. 300 வருஷமாக ஒரு மரம் இருக்குது. ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் மரம் என்ன இருக்குது? உயிரோடு இருக்குது. எந்த ஒரு பூஜை புனஸ்கார முறையுமே கிடையாது. வந்தால் பிரார்த்தனை மட்டும் தான் பண்ணணும். இந்த லட்சார்ச்சனை, இந்த அபிஷேகம் பண்ணுறேன், ஆராதனை பண்ணுறேன், உங்கள் பேரில் டோக்கன் வாங்குங்க, இந்த மாதிரி எந்த விஷயத்தையுமே செய்யாத ஒரு கோவில் தமிழ்நாட்டில் இருக்குன்னா அது அரியலூரில் இருக்கக்கூடிய கலிய பெருமாள் கோயில் தான். வாழ்க்கையில் ஒரு முறையாவது நீங்களாம் அந்த கோயிலுக்கு போயிட்டு வரணும். அங்கே கலிய பெருமாளுடைய விஷயங்கள் நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன், அதில் பார்த்துக்குமா. நன்றிம்மா. ஏன்னா உங்கள் ஊரோடைய ஸ்பெஷல் நான் கேட்டதும் கரெக்டாக நான் கலிய பெருமாள் தான் சொல்லுவாங்கன்னு நினச்சேன். கரெக்டாக கலிய பெருமாள் சொல்லுங்க. எங்கள் வீட்டு கொடுமா. நான் கேட்குறது என்னென்னம்மா, கோயிலுக்கு போகிறீங்க, நல்லது நடக்கணும்னு நினைக்கிறீங்க, வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அதெல்லாம் கேட்கல. ஒரு காரணம் இருக்கும்ல. அம்மா கொளஞ்சியப்பர் விருதாச்சலத்தில் சுயம்பா உருவாரிக்கிறம்மா. அங்கே இல்லாத கூட்டம் இங்கே இருக்குமா? அம்மா அங்கே இல்லாத கூட்டம் இங்கே இருக்குது சிறுவாபுரியில். கொளஞ்சியப்பர் விருதாச்சலம் பிராது எழுதி கட்டுவாங்க. பசுமாடு போய் என்ன பண்ணிச்சு? காலை வச்சு ஒரு இடத்துல மாட்டிக்கிச்சு. அந்த கதை பேசுவோம். அம்மா காரணம் தெரியுமா? காரணம் இதுதான் எனக்கு தெரியும். சரிம்மா, சரி, காரணம் யோசிச்சுன்னே இருங்க. டப்புன்னு யாருன்னா வாமா நம்ம சிறுவர் போர் புரிந்த தலந்தாம்மா. திருப்போரூர் இருக்கல, திருப்போரூரும் போர் புரிந்த இடம்தான். அது விடையே இல்லைம்மா. சிறுவாபுரியில் ஏன் கூட்டம் வருது? ஐயா, சிறுவாபுரியை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் என் உள்ளத்தில் சொல்கிறத சொல்கிறேன். நம்பிக்கை மனிதனுடைய அசைக்க முடியாத ஒரு தும்பிக்கைன்ற மாதிரி நம்பிக்கை தாயா. சிட்டியில் ஒரு கோயில் இருக்குது, வடபழனியில் கோயில் இருக்குது. வடபழனியை சுற்றி வந்து கோடிக்கணக்கில் சிட்டியில் மக்கள் வாழறாங்க இருக்குது. ஏன் நடுராத்திரியில் அவுட்டரில் இருக்கிற ஒரு கோயிலுக்கு போகிறாங்கன்னு தான் நான் கேட்குறேன். இப்போ பழனி நான் கேட்கல, திருச்செந்தூர் கேட்கல. அதுக்கும் புராண வரலாறுகள் உண்மையான விஷயங்கள்லாம் என்னால் சொல்ல முடியும். நான் நம்ம ஏரியாவில் சிட்டியில் அவுட்டரில் இருக்க கோயிலில் ஏன் கூட்டம், அதுதான் கேட்குறேன் நான். சரி சொல்கிறேன். நிச்சயமாக 5 மணிக்கு புத்தக வெளியீடு நடத்தும் போது சொல்கிறேம்மா. அதில் எந்த மாற்றம் இல்லை. ஐயா நான் வந்து ரெட்டில்ஸு. ரெட்டில்ஸா? உங்கள் ஊர் பக்கத்தில் தான். ஆமாம். என்ன விஷயம்னா, நான் நிறைய தடவை எல்லா முருகர் கோயில் போயிருக்கேன். அப்போ நான் சொல்கிறேன்.
ஆறுபடை வீடும் போயிருக்கேன், எல்லா கோயிலுக்கும் போயிருக்கேன். ஆனால் செவ்வாய்க்கிழமை டைமில் நான் பக்கத்தில் சிறுவாபுரி மட்டும்தான் அதிக கூட்டம் வர ஒரே கோயில். ஆனால் வந்து திருத்தணியும் போயிருக்கேன், நான் திருச்செந்தூரும் போயிருக்கேன். செவ்வாய்க்கிழமை அவ்வளோ கூட்டம் நான் பார்த்ததே கிடையாது. நார்மலாக இருக்கிற கூட்டம் தான் இருக்கும். ஆனால் அதே மாதிரி பக்கத்தில் ஆண்டாகுப்பம் கோயில் இருக்குது, ஆண்டாகுப்பம் இருக்குது. ஆண்டாகுப்பம் கோயிலையும் செவ்வாய்க்கிழமை அந்த அளவுக்கு கூட்டம் வரும். ஆனால் ரொம்ப பழமையான கோயில், நீங்கள் நிறைய வீடியோ போட்டிருக்கீங்க, நான் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த சிறுவாபுரி கோயில் மட்டும் ஒரு பவர் இருக்குது. அது ஒரு பவர்ன்றது எனக்கு இல்லை இல்லை. என்ன விஷயம்னா ஐயா, நான் சொல்லுவது என்னன்னா, நான் எல்லா கோயிலும் போயிருக்கேன், ஆனால் செவ்வாய்க்கிழமை குறிப்பிட்டு இந்த கோவில் மட்டும் தான் அதிகபட்ச கூட்டம். ஏன் நான் ஜாதகம் பார்க்கறதெல்லாம் புரியுதா? இங்கேயே இப்படின்னா என் ஆஃபீஸ் ரூமில் நான் எவ்வளோ கஷ்டப்படுவேன். நான் ஒன்று சொல்லுவேன், அவங்க ஒன்று சொல்லுவாங்க, என்னால் முடியாது, ரொம்ப டயர்டாகிடும். கோவமும் படக்கூடாது, கோவப்பட்டால் ஜோதிடர் கோவப்படுறேன்னுவான். வண்டியில் ஒரு ஊருக்கு போகிறோமா, ஓரமாக வண்டி நிப்பாட்டுப்பா, ரெஸ்ட் ரூம் போகலான்னு சொல்கிறேன் நண்பர்கிட்ட. நீ ஜோதிடர் ரோட்டில் போகக்கூடாதுன்றான். யாருன்னா ஃபோட்டோ எடுத்துருவாங்க. தப்பு யார் செஞ்சாலும் தப்பா, இல்லை ஜோதிடர் செஞ்சால் மட்டும் தப்பா? இல்லையா? மக்கள் வந்து என்ன சொல்லுவாங்க, ஜோதிடர் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்களாமே, அப்படியா? ஏன்னா இது சொல்ல வராருன்னு நினச்சேன். இப்போ பவர் இருக்குதுன்ட்டார். இந்த பௌர்ணமிக்கு வந்துன்னுக்கிறேன். இதனால் இந்த விஷயம் இந்த 3-4 மாதத்துல என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படுது. சொல்லுங்கள். நான் தொடர்ந்து இங்கே ஒரு ஆரம்பித்த நாள்லேருந்தே வந்திருக்கேன். ரெண்டாவது வாட்டி வரும்போது மலை ஏறினேன். என் பையனுக்கு சரியான வேலை இல்லாத இருந்தது. இப்போ வேலைக்கு ட்ரை பண்ணி நேற்று நைட்டு வந்து மலேசியாவுக்கு வேலைக்கு போயிருக்கான். மலேசியா போயிட்டு என்ன பண்ணுறாரு? இப்போ தான் சார் வேலைக்கு போயிருக்காங்க. என்ன வேலை? ரொம்ப சந்தோஷம். ஏன் அப்படின்னா இங்கே இடத்துல ஒரு விசேஷம் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கு சாட்சி இவங்க தான். இந்தாங்கம்மா. ஃபஸ்ட்டு மாதம் வந்து நான் மலை ஏற முடியாமல் ஏறி வந்தேன். என்னோடய வீடு வந்து 2 வருஷமாக விற்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். நான் ஃபஸ்ட்டு மலை ஏறி இறங்கி வந்தோடனே அந்த வாங்குறேன்னு சொன்ன பார்ட்டி வந்து அட்வான்ஸ் போட்டாங்க. இன்றைக்கி அடுத்த வாரத்தில் ரிஜிஸ்டர் ஆக போகுது. என்னோட சார் சொன்னாங்க, உங்கள் 6 மாதத்துக்கு அப்புறம் இவங்க இந்த இடத்துல வந்து சொல்லுவாங்கன்னு. நான் ஆக்சுவலாக அடுத்த மாதம் சொல்லலான்ட்டு இருந்தேன். எல்லாம் முடிச்சு பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகி அது சார் இன்றைக்கே சொல்ல வச்சுட்டாங்க. இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். நான் எந்த ஊர்லேருந்து வந்து இந்த கூட்டு பிரார்த்தனைக்கு அந்த ஒரு பலனுங்க வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. இன்னொரு விஷயம், நான் எப்போதுமே நான் மலை சுற்றி வரும்போது நான் பேச மாட்டேன். நிறைய பேர் வந்து எங்கிட்ட வந்து கேட்பாங்க, நீங்கள் சாரோட யூடியூப்பில் வந்தீங்கல்ல, நீங்கள் சாரோட பரவாயில்லைங்களா, இந்த மாதம் பரவாயில்லைங்களா, இந்த மாதம் வர்றீங்கன்னா நீங்கள் கேட்குறவங்களுக்கு நான் பதில் சொல்ல முடியாமல் இருப்பேன். ஏன்னா நான் அந்த மலை சுற்றி வரும்போது நான் பேசவே மாட்டேன். நான் அந்த கிரிவலம் சுற்றி முடிகிற வரைக்கும் நான் யாருக்கிட்டேயும் பேச மாட்டேன். எங்கள் வீட்டுக்காரர் எங்கே போகிறாரு, அவர் என்னை திருப்பி அழைச்சிட்டு போவாரான்னு தெரியாது. ஏன்னா நான் பொறுமையாக நடந்து வருவேன். நான் வந்து இந்த சாருக்கு வந்து நான் ரொம்ப நன்றியும் இந்த பசுபதீஸ்வரருக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன். என்னால் முடிஞ்சதை நான் அடுத்த மாதம் இந்த கோயிலுக்கு நான் செய்யணும்னு ஆசைப்பட்றேன். 4 மாதமாக வந்துக்கிட்டு இருக்கேன். உங்களோட பிரார்த்தனையெல்லாம் சேர்ந்து என் பொண்ணு வாழ்க்கை நல்லாயிருக்கும். நாங்கள் ஏற்கனவே கடன் பிரச்சனையிலும் இன்னும் இருந்துகிட்ருக்கேன். படிப்படியாக குறைஞ்சிட்டு வருது. இன்னும் சார் வந்து வாஸ்து எங்கள் வீட்டுக்கு பார்த்து சரி பண்ணி கொடுத்தாருன்னா முழுசாக நான் மாறும் நான் நம்புகிறேன். அதுக்காக அவர்கிட்டையும் விண்ணப்பம் வைக்கிறேன். பசுபதீஸ்வரர் ஐயாட்டையும் வேண்டிகிட்டு இருக்கேன். தொடர்ந்து நான் வருவேன். 6 மாதம் இல்லை, ஆயுள் முழுசும் நாங்கள் வருவோம். அவர்கிட்ட கொடுங்க. அதுதான் கதாநாயகன். வாங்க ஐயா. இவர் தெரியுமா? புது ஆளுங்களுக்கெல்லாம் தெரியாது. பழைய யாருன்னா அவர் ரெகுலராக வரவங்களுக்கு தெரியும். வாங்க, பார்த்துக்கிறீங்களா? வாங்க, கிட்ட வாங்க. இவர் வந்து ஏன்னா இவர் பேசும்போது நம்ம உட்காந்துடக்கூடாது. இவர் வயசுக்கு மாதிரி ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். சில பேர்லாம் நான் நிறைய இடத்துக்கு போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, வீடை விற்றுன்னு சொன்னால் விற்க மாட்டாங்க. எங்கள் அப்பா கட்டினது, அந்த எங்கள் அப்பா வந்து முதல் எனக்கு வாங்கி வச்ச இடம், இந்தமாரி சொல்கிற ஆளுங்கிட்ட நான் ரெண்டாவது அந்தமாரி ஆளுங்க நான் நிறைய பேர் என் ஃபோனில் பார்த்தீங்கன்னா பிளாக் லிஸ்ட்டில் போட்டுருவேன். நான் ஜெயிச்சதுக்கு காரணம் என்ன? நான் யாரை நம்புறேனோ அவங்க என்ன சொன்னாலும் செய்வேன். இப்போ நான் உங்களை நம்புறேன்னா, நீங்கள் குதிக்கு சொன்னால் குளத்தில் முதலுக்கு தானே பார்க்க மாட்டேன், தண்ணிக்கு தானே பார்க்க மாட்டேன். என்ன பண்ணுவேன்? குதிச்சிருவேன். அதுமாரி கண்மூடித்தனமாக நான் இறைவனிடம் சரணாகதி ஆனதுனாலும் சில குருமார்களிடம் சிஷியனாக மாறினதுனால நான் ஜெயித்தேன். இப்போ நான் என்ன சொல்கிறேன், நான் ஒன்று சொன்னால் நீங்கள் அப்படியே செய்யுங்க, 2 லட்ச ரூபா பணம் கொடுமா, யாகம் பண்ணுறேன், மோந்திரம் போட்டுக்கலாம் சொல்லலை. வேணாம் இது சரியில்லைன்னு சொன்னால் என்ன பண்ணணும்? மாற்றிக்கணும். எங்கள் அப்பா வாங்குந்து, எங்கள் அம்மா வாங்குந்து, எங்கள் அப்பா வந்து எங்கள் அப்பான்ற எங்கள் அப்பா நந்து வரார். அப்போன்னா என்ன, இதுதான் விஷயம். இந்த சென்டிமெண்ட்டுக்கெலாம் இடம் கொடுக்கக்கூடாது. ஏன் சொல்கிறேன்னா, இவர் வந்து ஒரு வீடு, சொந்த வீடு,
இவர் வீட்டு நல்லா கேட்டுங்க, இவர் வீட்டு கதை நிறைய பேருக்கு தெரியாது, 2 நிமிஷம் சொல்லி முடிச்சிடுறேன். இவங்க வீட்டை இவங்க பொண்ணுக்கு என்ன பண்ணிடுறாங்க? அப்பா தான் வீட்டையே தான் பொண்ணுக்கு கடன் கொடுக்குற சுச்சுவேஷன் ஏற்பட்டது. வேணாம் இந்த வீட்டை விட்டு வெளியே வாங்கினேன். என்ன பண்ணார் உடனடியா? அடுத்த மாதம் என்ன பண்ணார்? நீ சொன்னால் கேட்கணுமா கேட்கக்கூடாதா, இல்லை இன்னொருத்தர் ஆளை கூட்டு போய் செக் பண்ணணுமா, உண்மையிலே வாசம் சரியா, எதை பற்றியுமே அவர் யோசிக்காமல் என்ன பண்ணார்? அது இந்த தன்மை தான் ஒரு மனிதனை வெற்றிக்கு வழிவகுக்கும். அது எந்த மாற்றம் கிடையாது. இது மிகப்பெரிய ஒரு விஷயம். எல்லாருக்கும் இந்த தன்மை என்ன வராது. சில பேர்லாம் கேட்க மாட்டாங்கம்மா. ஒரே மாதத்தில் தான் வீட்டை விட்டு என்ன பண்ணுறாரு? வெளியே வந்துட்டார். இப்போ என்ன பண்ணுறாரு? அவர் தான் வாங்கிட்டு வந்தார் ஸ்வீட்டு. பேத்திக்கு வேலை கிடச்சிச்சு அப்படின்னு பேத்திக்கு வேலை கிடச்சிச்சு ஸ்வீட் வாங்கிட்டு வந்தார். அப்போது ஒரு விஷயத்தை சொல்கிறோன்னா தயவு செஞ்சு கேட்டுக்கணும். இல்லை கேட்க மாட்டேன்னா கேட்காதீங்க. ஏன்னா அந்த விஷயம் வேறு யாருக்குன்னா போய் சேரும். ரொம்ப சந்தோஷம். பேத்தி வேலை கிடச்சிச்சா? வேலை ஜாயின் பண்ணிட்டாங்க. ரைட். எங்கே? திருவான்மையூரில் நேவிஸ்னு ஒரு கம்பெனியில். அசண்டஸ் திருவான்மையூர்லையா? ஆமாம். ரைட். ரொம்ப சந்தோஷம். நேற்று தாங்க 11ஆம் தேதி நேற்று தான் ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம். ரொம்ப சந்தோஷம். இறைவனுடைய அனுகிரகம் இன்னும் பெரிய லெவல் இன்னும் வெற்றி சாதனை புரிவீங்க. கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய இறைவனுடைய ஆசீர்வாதம் என்றைக்குமே உண்டு. நான் சார் வீடியோவை ஒரு வருஷமாக பார்த்துட்டு இருக்கேன். சார் சொன்ன கோயில் நிறைய போயிருக்கேன். சமீபத்தில் கூட இப்போ 2 மாதமாக தொப்பூர் போயிட்டு வரேன். ஆஞ்சநேயர் கோயில் போயிட்டு வரேன். தண்டலம் சித்தர் கோயிலுக்கு போகிறேன். எறும்பு சித்தர் போகிறேன். இன்னும் நிறைய கோயிலுக்கு போயிட்டு வரேன். ஆனால் என்னுடைய பிரச்சனை தீரல சார். சொந்த இடம் இருக்குது. ஆனால் ஒரு 35 லட்ச ரூபா கடமாயிட்டேன். இடமும் விற்க மாட்டேங்குது. வீடு கட்டிட்டேன். வீடும் விற்க மாட்டேங்குது. ரொம்ப மன உளைச்சல் ஆளாகி பிபி வந்துருச்சு. இங்கே இதயம் வலிக்குது. நானும் எவ்வளோ இது பண்ணுறேன். ஐயா ஏன்னா ஒரு நல்ல வழி காட்டுவார்னு நான் 2-3 அப்பாயின்மெண்ட்டு கேட்டேன், கிடைக்கல. ஐயா எனக்கு ஏதாவது ஒரு நல்ல வழி காட்டுவார்னு வந்திருக்கேன். ஐயா நீங்கள்லாம் எனக்கு சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணுங்கள், எனக்கு ஒரு வழி காட்டுங்க. அதான் ஐயா வந்திருக்கேன். இப்போ ஒருத்தருக்கு இதயத்தில் பிரச்சனை அப்படின்னா எந்த கடவுளை கும்பிடணும்? நீங்கள் என்ன ஊர்? சென்னை. அதான் சென்னை. அந்த சைடு எந்த சைடு வீடு? அதான் கரெக்டாக இருதாயாலேஸ்வரர். ஓகே. அது திருநன்றூர். ஒருத்தர் இதயத்தில் ஃபால்ட்டுனா யாரம்மா கும்பிடணும்? சொல்லலாம், தெரிஞ்சதை சொல்லுங்கள். இதுனா இப்போ நம்ம கிளாஸாக எடுக்கிறேன் நான், ஒன்றும் கிடையாது. யார் ஆஞ்சநேயர் சொன்னது? ஆஞ்சநேயர் யாருமா சொன்னீங்க? இப்போ லேடிஸ் குரல் ஒன்று வாங்க. உங்கள்கிட்ட பேசிக்கிறேன் நான். இல்லை ஆஞ்சநேயர் உங்ககிட்ட முன்னாடி சொல்லியிருக்கேண்ணா? வாங்க. நீங்கள் ஆஞ்சநேயர் சொன்னீங்களா? வாங்க. ஒருத்தர் இதயத்தை பிரச்சனை யாரை கும்பிடணும்? ஆஞ்சநேயர் தான்மா. ஆஞ்சநேயர் என்ன பண்ணார்? என் இருதயத்தை பிரித்து என்ன பண்ணார்? ராமர் சீதையை காமிச்சார். ராமரை காமிச்சார், சீதையை காமிச்சார்ல. அவர் என்ன பண்ணிட்டாரு? இதயத்தை. இப்போ உன் இதயம் கிழி போதுன்னா என்ன பண்ணணும்? நான் என்ன சொல்லிடுறேன், கிழியத்தையும் சேர்ந்தால் சேர்ந்துடும். ப்ளஸ்ஸும் சேர்ந்தா என்ன ஆகும்? ப்ளஸ்ஸும் சேர்ந்தால் ப்ளஸ் ஆகும். மைனஸும் சேர்ந்தா மைனஸும் சேர்ந்தா அப்படியே டக்குன்னு 2 வாட்டி கேட்டால் ஒரு பதில் மாறி வருது. வாங்க 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 இங்கே வாங்க. ஏந்து வாங்க. ஒரே சிரிச்சின்னு ஒரே அரட்டை அடிச்சின்னு ஜாலியாக வாங்க. ஆஞ்சநேயர் தான் சரியான விடை. ஒரு இருதயத்தில் பிரச்சனைனா யாரை வழி பண்ணோம்? அவங்களுக்கு தாங்க. இந்த சால்வையை போத்துங்க அவங்களுக்கு. ஒரு இருதயத்தில் பிரச்சனைனா யாரை வணங்கணும்? யாரை வணங்கணும்? அது ஒன்று எடுத்துக்கணும். இதுதான் இந்தமாரி இதுதான் நம்ம எதிர்பார்க்குறோம். கூட்டம் அது இதெல்லாம் பார்க்கக்கூடாது. நம்மளுக்கு தோன்றது என்ன பண்ணிடணும்? ஏன்னா ஆஞ்சநேயர் என்ன பண்ணார்? தான் இருதயத்தை கீழ்ச்சார். யாருக்காக? அப்போ ஒருத்தருக்கு இதயத்தில் வலி இருக்குது, இதயம் கிழிய போகுதுன்னா யாரை பார்க்கணும்? ஏறும்னா இதயம் கீஞ்சவரை பார்த்தா என்ன ஆகும்? இது விளையாட்டாக தெரியும் சில பேருக்கு. ஆஞ்சநேயர் ஆஞ்சியோகிராம் அப்படின்னு 2 வார்த்தையும் கோர்வையாக நீங்கள் சேர்த்து பார்க்கணும். இப்போ கடகராசி பூச நட்சத்திரம் தான் என்ன வரும்? கேன்சர் வரும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. அதுக்குன்னு எல்லோரும் பயந்துடாதீங்க. அதுக்கு ஒரு சில கணக்கு விதிமுறைகள்லாம் இருக்குது. அதுமாதிரி ஆஞ்சியோகிராம், ஆஞ்சநேயர் ரெண்டுத்துக்கும் அந்த சவுண்டு ஸ்பெல்லில் இருக்கக்கூடிய சில உண்மை தத்துவங்களை சொல்கிறேன். அப்போ இவருக்கு என்ன பண்ணணும்? இவர் ஆஞ்சநேயரை
சரணாகதியாகி காலில் ஊந்தணும், பிடிச்சிக்கணும் டைட்டாக. வாரம் போயிட்டு இருக்கேன் ஐயா. எங்கே போகிறீங்க? தண்டலம் போகிறேன். தண்டலமே போகிறீங்களா? ஆமாம் ஐயா. அங்கே போய் யாரை பார்க்குறீங்க? ஆஞ்சநேயர் பார்க்குறேன் ஐயா. ரொம்ப சந்தோஷம். அங்கே போனீங்கன்னா விஜய் பாலாஜின்னு ஒருத்தர். ஹார்ட் வலின்னா வந்து இசிஜிலாம் எடுத்து பார்த்துட்டேன், நார்மல் இருக்குது. கேஸ் ஃபால்ட்டு இந்த மன உளைச்சினால அந்த இடம் மட்டும் வலிக்குது ஐயா. வீட்டில் வாஸ்துபடி வடமேற்கு பிரச்சனை இருந்தால் ஆஞ்சியோகிராம் நடக்கும். தென்கிழக்கு பாதிப்பு இருந்தால் பைபாஸ் சர்ஜரி நடக்கும். என்ன நடக்கும்? பைபாஸ் நடக்கும். வடமேற்கு ஃபால்ட்டுனா ஆஞ்சியோகிராமு, தென்கிழக்கு ஃபால்ட்டுனா பைபாஸு. இப்போ இவருக்கு வந்து வடமேற்கு ஃபால்ட் இருக்குன்றது உறுதி செஞ்சுக்கிறோம். வீட்டில் வடமேற்கு சரி செஞ்சுக்கிறோம். ஆஞ்சநேயர் போய் ரெகுலராக பாருங்கள். ஆஞ்சநேயரை பார்த்துட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை அடைவீர்கள். வீட்டில் இருக்கக்கூடிய வடமேற்கு பகுதியை சரி செய்து விட வேண்டும். இதுதான் உண்மை. இந்தாங்க ஸ்வீட் எடுத்துங்க, எடுத்துங்க லட்டு. ரைட், சரியாயிடும். ஆஞ்சநேயரை பார்த்துட்டே வாங்க, சரிங்களா? அதிகமாக இருக்கு ஐயா. வடமேற்கு பிரச்சனை, வடமேற்கு ஸ்டாப் பண்ணுங்க. வடமேற்கில் என்ன பிரச்சனை? பள்ளம் இருக்கா பாருங்க, வடமேற்கு வாயுவில் வாசல் இருக்கா பாருங்க, அதை மூடுங்க. நீங்கள் தான் என்ன பார்த்து சொல்லணும் வடமேற்கு. ரைட்டு, பார்த்துடலாம். சரிங்களா? ரைட், நல்லது. இப்போது நம்ம பேசிக்கிட்டே வரும்போது நிறைய விஷயத்த சொல்லுவோம். அதில் நீங்கள் வரக்கூடிய விஷயம், உங்களுக்கு தேவைப்பட்ட விஷயத்தெல்லாம் நீங்கள் டக்கு டக்குன்னு எடுத்துக்கணும். அதே பிடிச்சின்னு அங்கேயே உட்காரக்கூடாது. ஒரு நதியிலே செல்லக்கூடிய நீர் எங்கேயும் தேங்காமல் ஓடிச்சுன்னா எங்கே போய் சேர்ந்துடும்? தேங்கிச்சுன்னா குட்டையாயிடும், 4 பேர் யூஸ் பண்ணிட்டு போயிடுவான். இப்போ நம்ம எப்படி இருக்கணும்? தேங்கி இருக்கணுமா? ஓடுற தனியாக இருக்கணும், நிற்கிற தனியாக இருக்கவே கூடாது. அது தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஜோதிட ரீதியாக ஒரு விஷயம் நான் பார்த்த வரைக்கும், நிறைய ஜோதிடர்கள் நிறைய விஷயங்களை அவங்களுடைய அனுபவத்தில் சொன்னாலும், என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்த வரைக்கும் கடந்த 1 வருடம் 8 மாதம் காலமாக ஒருத்தன் உயிரோடு இருக்கிறான். பெரிய விஷயம் அப்படின்னா அது ஒரு மீன ராசியை சொல்லலாம், இல்லைன்னா கும்பராசி. இதுக்கு தான் கும்பராசி அடுத்த இன்டர்வலுக்கு அப்புறம் படம் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி கும்பராசி வெயிட் பண்ணிகிட்ருக்கு அடுத்த 1 வருஷம் 8 மாதத்துக்கு. இப்போ அந்த மீன ராசி கும்பராசி நான் பார்த்த வரைக்கும், மற்ற ராசிக்கெலாம் பிரச்சனை இருக்கான்னா இந்த ராசிக்குள் யாருக்கும் இருக்க முடியாது. இப்போ ஒருத்தர் சார் நம்ம மிதுன ராசி எனக்கு பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் கூட மீன ராசி அளவுக்கு இருக்காது. ஏன்னா அந்த மீனராசிக்காரர்கள் வாழ்வா சாவான்னு மிகப்பெரிய அப்படியே ஒவ்வொரு நாளும் நரக வேதனை அனுபவிப்பதை என்னுடைய ஆராய்ச்சியில் நான் என்னுடைய கோணத்தில் அந்த மீனத்தையும் கும்பத்தையும் மட்டும் கணக்கெடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் இப்போ ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும், முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். இப்போ எல்லாருக்குமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ முதல் மாதம் முதல் இந்த பௌர்ணமிக்கு வரும்பொழுது நான் ஒரு விஷயத்த சொன்னேன், இதை செய்யக்கூடாதுன்னு. அது யாருக்குன்னா தெரியுமா? ஆமாம், ஒரே ஒருத்தர்கிட்ட மைக் கொடுங்க, 2 பேர்கிட்ட இந்த சைடு ஒரு மைக் கொடுங்க, அந்த சைடு ஒரு மைக் கொடுங்க. டக்கு டக்குன்னு ஏன்னா புதுசாக வரவங்களுக்கு பயன்படும். முதல் மாத பௌர்ணமியில் நாம் இதை செய்யக்கூடாதுன்னு சொன்ன தெரிஞ்சவங்க மட்டும் எனக்கு தைரியமாக பேசுங்க, ஒன்றும் பயமே இல்லை. அம்மா இது வந்து லோகநாதன் எங்கே இருக்காரு? லோகநாதன் வாங்க அம்மா, ஒரே நிமிஷம். இது வந்து லோகநாதன் பேர், கிருஷ்ணகிரியில் இருக்கார். ரொம்ப வெளியே சொல்ல முடியாத கஷ்டம்னா பையனுக்கு ரொம்ப வெளியே சொல்லவே முடியாது. சொன்னால் ரத்தம் உங்கள் கண்ணில் என்ன வரும்? ரத்தம் வரும். அவ்வளோ பிரச்சனையே கடந்து இந்த வயசில் வாழ்ந்துட்டுருக்கா போல பையன். இதனால் இப்போ சமீபத்தில் பழனிக்கு போயிட்டு வந்து பஞ்சாமிர்தம் வாங்கிட்டு வந்திருக்கார். கிரிவலம் வரவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுங்க சார், ஒரு நல்லது நடக்கட்டுன்னு. தான் பிரச்சனையில் இருந்தாலும் தனக்கு எதுவும் நடக்கலைனாலும் மற்றவங்களுக்கு ஒரு மாற்றம் நினைக்கிறேன். லோகநாதனுடைய வாழ்க்கை நிச்சயமாக இதே இடத்துல இப்போ நிறைய பேர் வந்து பேசின மாரி லோகநாதன் ஒரு நாள் நிச்சயமாக என்ன பண்ணுவார்? பேசுவார். அதில் அந்த மாற்றம் இல்லை. இப்போ வந்து நம்மளுடைய சேனல் பார்க்குறீங்க தெரியுமா? பார்க்குறீங்களா? சித்தர் யுகம் பார்க்குறீங்களா? இன்னொரு சேனல் இருக்குது. என்ன சேனல்? டிவைன் வுட்ஸ். டிவைன் வுட்ஸும் சித்தர் யுகமும் நம்ம சேனல். மற்றதெல்லாம் வெளி சேனலில் நம்ம போய் பேட்டி கொடுக்குறோம். 2 சேனல் இருக்குது நம்மளுக்கு சொந்த சேனல். என்ன சேனலு? டிவைன் வுட்ஸும் சித்தர் யுகம். அந்த சித்தர் யுகம் அந்த அண்ணன் பிரசன்ன அண்ணன்கிட்ட சொல்லி மக்களுக்கு எதனா ஒரு விஷயம் பண்ணி ஆகணுன்றதுக்காக இந்த மொத்தம் பாரம்பரிய முறையில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை கொடுக்கணுன்றதுக்காக நான் வீடியோவில் பேசுவேன் தெரியுமா? பஞ்சகவ்ய விளக்கு, காந்தாரம், இந்த வில்வ விபூதி இதெல்லாம் எத்தனை வர சொன்னேன். இன்றைக்கி ஃபோன் அடிச்சு எங்களால் என்ன பண்ண முடியல, என்னால் இல்லை. காந்தாரம் அடித்தா நல்லா இருக்கணும், அடித்து வீடியோ போடுறேன், ஒருத்தரே கேட்குறாரு 10 காந்தாரம், என்ன பண்ணுவாருன்னு தெரியாது. அதனால் இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் அந்த மேலே இருக்கிற ஒரு சாம்பிராணி டப்பா அதை மட்டும் எடுங்கப்பா, அந்த எடுங்கம்மா, அதை எடுங்கம்மா.
இது நான் ரெகுலராக இதில் இருக்கிற எல்லா பொருளும் நம்ம ஆஃபீஸில் யூஸ் பண்ணுறதுமா. சார் என்ன யூஸ் பண்ணுறாருன்னு தெரியல, எப்படி சாருக்கு மட்டும் எல்லாம் நல்லது கேட்குறாரு ஒருத்தர் வீடியோவில். நான் யூஸ் பண்ணுறது வந்து நான் இதுதான் யூஸ் பண்ணுறேன். நான் யூஸ் பண்ணுற சாம்பிராணி என்னது? இந்த சாம்பிராணி தான். நான் யூஸ் பண்ணுற காந்தாரம் அதுதான். எடுமா அந்த காந்தாரத்தை ஒன்று எடுங்க. நான் என்னென்ன யூஸ் பண்ணுறேனோ எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தான் சொல்லலை. அந்த விஷயத்தை நான் இவ்வளோ சீக்கிரம் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா, அந்த ப்ராடக்ட் வந்து கேரளாலேருந்து வரும், என் கையில் கிடையாது. அதை நான் ஒரு வீடியோ போட்டு நீங்கள் என்கிட்ட கேட்டு நான் அவர்கிட்ட சொல்லி அவரால் வாங்கி கொடுக்க முடியாது போச்சுன்னா எல்லாருக்கும் கஷ்டமாயிடும். அவங்க மேனுஃபேக்சரிங் அதிகமாக செய்ய முடியாது. அதெல்லாம் வந்து வியாபாரமோ பரிகாரமோ தாந்திரிகமோ கிடையாது. அதெல்லாம் பியூர்லி என்னது, தமிழ் பாரம்பரிய முறைப்படி செய்யக்கூடிய ஒரு சில பொருட்கள். இது வந்து நான் யூஸ் பண்ணுறது, இந்த சாம்பிராணி வந்து நான் யூஸ் பண்ணுறது, அங்கே இருக்கக்கூடிய மெட்டல்ஸ் எல்லாமே, அந்த விபூதி எல்லாமே என்ன பண்ணுறது, நான் என்ன யூஸ் பண்ணுறேனோ அதை வச்சு தான் ஒரு சில வீடியோ போடுறேன்ல, அதை தான் இங்கே லைவாக காட்டியிருக்கோம், லைவாக இங்கே போட்டிருக்கோம். இதெல்லாம் இதில் ஒரே ஒரு பொருள் மட்டும் நான் யூஸ் பண்ணுற பொருள் வந்திருக்காது. அது கேரளாவிலேருந்து அதிகமாக அந்த விஷயத்தை வந்து ப்ராடக்ட் வந்து கொடுக்க முடியாதுன்றதுனால சொல்லலை. அது மேபி வாய்ப்பு இருந்தால் நிச்சயமாக நம்ம சொல்கிறோம். இந்த ஃபோன் பண்ணி கொரியர் பண்ண சொல்கிறவங்க, ஃபோன் பண்ணி கொரியர் அனுப்ப சொல்கிறவங்க யாருன்னா இருந்தால் நீங்கள் லைவாக வாங்கின்னு போயிடுங்க, எங்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் குறையும்னு அவர் சொன்னார். சரி, இமீடியட்டாக நான் மக்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஏன்னா அவங்களுக்கும் ஒரு நாளைக்கு 1000 ஃபோன் வந்தால் என்ன பண்ணுவாங்க, கொரியர் போடணும் வேலை. அதனால் லைவாக எடுத்துன்னு வந்து நீங்கள் போடுங்க. அது ஒரு மக்களுக்கு வந்து என்ன ஆகட்டும். பார்த்தீங்களா, இதான் விஷயம். இந்த காந்தாரத்தில் வந்து மேனுஃபேக்சரிங் டேட்டு முடிஞ்சிச்சுன்னு சில பேர் கேட்குறீங்க. இது 10 வருஷம் ஆனாலும் கெடாது. லைசன்ஸுக்காக 1 வருஷம் தான் என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட்டில் அப்ரூவல் கொடுப்பாங்க. அதனால் அந்த ஸ்டீல் ஒட்டியிருப்பாங்க. அதனால் அந்த ஸ்டீலில் இருக்கிறது வந்து இது வந்து மெடிசன் கிடையாது, இது வந்து ஆயில்மெண்ட்டோ மாத்திரையோ கிடையாது. அதனால் இது வந்து கெட்டு போகிற பொருள் கிடையாது. இதில் மேனுஃபேக்சரிங் டேட்டில் இருந்தால் யாரும் மறந்துட வேண்டாம். அதெல்லாம் வந்து தூக்கி போட்டுருங்க. அதெல்லாம் ஒன்றும் விஷயமாக யூஸ் பண்ணலாம். அந்த மேனுஃபேக்சரிங் டேட்டை பற்றி மறந்துடுங்க. அதுக்கு சைடு எஃபெக்ட்டும் ஒன்றும் கிடையாது. இது கெட்டு போகிற பொருள் கிடையாதுமா. இதை மட்டும் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? நான் என்ன பொருள் யூஸ் பண்ணுறேன், நான் என்ன ஆஃபீஸில் யூஸ் பண்ணுறேனோ அதுதான் மக்களுக்கும் சொல்கிறேன், மக்களுக்கு லைவாகவும் காட்டியிருக்கேன். இந்த பஞ்சகவிய விளக்கு, இந்த சாம்பிராணி, அந்த விபூதி, இது எல்லாமே நம்ம பாரம்பரிய முறைப்படி தயாரிப்பது. கொஞ்சம் கூட கெமிக்கல் இல்லாத விஷயத்தை தான் நம்ம பயன்படுத்துகிறோம். அது நீங்கள் லைவாக பார்த்துங்க. வேணுன்றவங்க தயவு செஞ்சு இப்போ எழுந்து வாங்காதீங்க. பௌர்ணமி கிளம்பும் பொழுது உங்களுக்கு யார் யாருக்கு என்ன வேணுமோ எல்லாம் எழுந்து வாங்கிக்கிங்க. மாதம் மாதம் கூட நான் போட சொல்லுவேன். நீங்கள் ஒன்று வாங்கினா, ஒரே ஆள் 4 டப்பா வாங்கினா நானே சொல்கிறேன் அவங்ககிட்ட, அடுத்த வாட்டியே போட வேணான்னு. எல்லாமே எல்லாருக்கும் போய் சேரணுன்ற ஒரு மனநிலை அனைவருக்கும் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். என் பேர் உமாதேவி, திருச்சியிலேருந்து வரேன். மாத்தூர் ரவுண்ட் ஏர்போர்ட் பக்கத்தில் மாத்தூர் நாங்கள் இருக்க வீடு. ஃபஸ்ட்டு நான் ஜாதகம் பார்த்தேன் சார்கிட்ட. ஜாதகம் பார்த்ததுக்கப்புறம் சரி வாஸ்து பார்க்கலாம், ஒரு வாட்டி இங்கே பௌர்ணமி கிரிவலம் இங்கே வந்திருந்தோம். சரி வாஸ்து பார்க்கலாம் அப்படின்ட்டு வர சொல்லியிருந்தோம். வாஸ்து பார்த்துட்டு சார் எங்களுக்கு சொல்லி முடிச்சுட்டாங்க. சரி இவங்க ரொம்ப நாள் இது மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க என்கிட்ட, பாம்பு வந்துக்கிட்டே இருக்குது எங்கள் வீட்டுக்கு ராகுலமாக, புதையில் இருக்குன்னு எல்லோரும் சொல்கிறாங்கன்ட்டு. எனக்கு வாஸ்து பார்க்கறது கூட அப்புறம் பார்த்துக்கலாம், உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்க்கணுங்க்கா அப்படின்னு. இவங்க ஒத்துக்கிறவே இல்லை. நான் தான் வலுக்கட்டாயமாக கூட்டிகிட்டு போனால் பார்த்தோன்னா சார் அந்த மாதிரிலாம் இது எதுவும் உள்ளற இல்லை, படிக்கட்டு வீடே நீங்கள் தப்பாக நம்ம இப்போலாம் கட்டியிருக்கீங்க அப்படின்னாங்க. இவங்களுக்கு கார் ஒன்று தொலைஞ்சு போச்சு, 1.5 வருஷம் ஆயிடுச்சு. கார் மிஸ் ஆகிடுச்சு. 1.25 வருஷமாக தேடிக்கிட்டே இருக்கும், கிடைக்கவே இல்லை. அப்போ சார் வந்தோன்னு சொன்னாங்க, நீங்கள் இந்த படிக்கட்டை இடிச்சு விடுங்க, உங்களுக்கு காரு 1 வாரத்தில் வந்துடும் அப்படின்னாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஜாப்பு, அந்த அண்ணன் ஒரு ஜாப்புக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க, அந்த ஜாப்பும் வந்துடும்னாங்க. படிக்கட்டை இடித்து 5 நாள் கூட ஆகாது, 6ஆவது நாள் கார் வந்துருச்சு. அந்த காரில் தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். இது கார் அதே காரை எடுத்துக்கிட்டு நாங்கள் இங்கே வந்திருக்கோம். சார்கிட்ட சொல்லி அவனு 2 நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு அதே காரில் நாங்கள் வந்திருக்கோம். இந்த அக்காவுக்கு ரொம்ப நாளாக ரொம்ப டெய்லி என்கிட்ட ஃப்ரெண்டு புலம்பிக்கிட்டே இருப்பாங்க, கார் இல்லை ராகுலம்மா இந்த மாதிரி ப்ராப்ளமாக இருக்குன்னு. ஆமாங்க, வேலை வந்து ஆமாம் கண்டிப்பாக வேலையும் கிடைச்சிரும். நன்றிங்க. இங்கே இந்த கார் தொலைஞ்சு போச்சு, நான் போய் ஒரு இடத்துல குறி கேட்க போகிறேன் அப்படின்னு என்ன சொல்லுவாங்க, உனக்கு செய்வினை செஞ்சு வச்சுட்டான் அப்படின்னு சொல்லுவாங்களா? ஜாதகம் பார்க்க போனால் என்ன சொல்லுவாங்க, நேரம் சரியில்லைன்னுவான். ஆனால் வாஸ்துவில் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், காரை ரிட்டன் வர வைக்க முடியும். படிக்கட்டை இச்சா 1.5 வருஷமாக வராது கார் என்ன ஆச்சு, 5ஆவது நாளில் வந்துச்சு. அந்த கார்லேயே வந்துட்டாங்க இப்போ திருச்சியிலேருந்து. அப்போது வாஸ்து உண்மையாக பொய்யா? இது எந்த அளவுக்கு வேலை செய்யுது? 100% வேலை செய்யுது. ரைட், இப்போது இந்த மேலே வாங்கம்மா, நீங்கள் இந்தாங்கம்மா, இந்த அம்மாவுக்கு ஒரு ஷால் போடுங்க. ஏன்னா இவங்க தன் மகனை வந்து மிலிட்ரிக்கு அனுப்புகிறாங்க. எங்கே ராகுல் கூப்பிடுங்க பாப்பா.
இன்னொரு சால்வ் ஒன்று. எல்லா பெற்றோரும் தன் பையன் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், 10 கிரவுண்டு சென்னையில் வாங்கணும், நல்லா இருக்கப்பட்ட இடத்துல பொண்ணு எடுக்கணும்னு நினைக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தன் பையன் மிலிட்ரிக்கு போக வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு சிறந்த குடும்பம். நான் வந்து மேக்ஸிமம் 99% எங்கே போனாலும் எந்த பெற்றோருமே என்ன நினைக்க மாட்டாங்க, மிலிட்ரிக்கு அவ்வளோ சீக்கிரம் அனுப்ப மாட்டாங்க. தன் தாய் முதல் கேட்ட ஒரே வார்த்தை, என் பையன் மிலிட்ரிக்கு போகணுன்னு ஆசைப்பட்றான், அது ஆசை நிறைவேறணும் சார் அப்படின்னும் போது நிச்சயமாக இந்த குடும்பத்துக்கு மிகப்பெரிய ஒரு எல்லாரோடைய வாழ்த்துக்களும் போய் சேரணும். அங்கே இராணுவ வீரர்கள் இல்லைன்னா நம்ம இங்கே என்ன பண்ண முடியாது. யாருமே இந்த மனப்பான்மை என்பது கோடியில் ஒருத்தவங்களுக்கு தான் வரும். கூடிய சீக்கிரம் ராகுல் வந்து நம்மக்கிட்ட இங்கே சொல்லிட்டு தான் கிளம்புவார். காலில் விடக்கூடாது, காலில் தயவு செய்து யாரும் விடாதீங்க. இந்த ஆஃபீஸ்லேயும் இந்த வேலை பண்ணுறீங்க, காலில் யாரும் விடாதீங்க. கூடிய சீக்கிரம் கிளம்பிடுவார் மிலிட்ரிக்கு. எத்தனை கிலோ இருந்தார் தெரியுமா பையன்? எத்தனை கிலோ வந்த? 117 கிலோலேருந்து எவ்வளோ குறைஞ்சிருக்க? 40 கிலோ குறைஞ்சிருக்கார். எப்படி குறைஞ்சிடா? அதெல்லாம் நைட்டு 8 மணிக்கு மேலே கேளுங்க சொல்லுவார் கிரியோவில் முடிஞ்சதும். எப்படி குறைஞ்சாருன்னா அது போயா ஆகணும்னு ஒரு வெறித்தனம். 40 கிலோ குறைஞ்சிருக்கார், இன்னும் குறையணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு. கூடிய சீக்கிரம் மிலிட்ரிக்கு போகணும். தன் பிள்ளையை, இவங்க அப்பா ஒரு மிலிட்ரி மேனு, இவங்க அப்பா யார்? மிலிட்ரி மேனு. இப்போ அடுத்தது பையன் மிலிட்ரி மேனாக போக போகிறாரு. இந்த மாதிரி மனசு வந்து அவ்வளோ சீக்கிரம் எந்த ஒரு தாய்க்கும் வராது. புரியுதுங்களா? மிலிட்ரி மேலே போனால் பொண்ணு கொடுப்பாங்களா, கொடுக்க மாட்டாங்களா, மிலிட்ரி மேலே போனால் அங்கே வந்து எல்லையில் பிரச்சனை நடக்கும், இப்படிலாம் யோசிக்கக்கூடிய காலகட்டத்தில் தன் பிள்ளை மிலிட்ரிக்கு அனுப்ப வேண்டும்னு நினைக்கக்கூடிய அந்த தாய்க்கு நிச்சயமாக அவங்களுக்கு இறைவனுக்கு சமமாக நான் பார்க்குறேன். அதுக்கு தான் அந்த ஒரு வார்த்தை. நன்றிப்பா. கூடிய சீக்கிரம் நீங்கள் கிளம்பிடுவீங்க, வந்து சொல்லிட்டு தான் போனோம். அதில் இந்த மாற்றம் மேலே நன்றிங்கம்மா. இப்போ சென்னையில் ஒரு கிரிவலம் என்ற ஒரு புத்தகத்தை அருள்மொழி பிரசுரம் என்ற ஒரு பதிப்பகத்திலிருந்து ஆசிரியர் சிவகுமார் ஐயா, சிவகுமார் சத்தியமூர்த்தி அவர்கள், இந்த சென்னையில் ஒரு கிரிவலம் புத்தகத்துடைய ஆசிரியர், அருள்மொழி பதிப்பகத்திலிருந்து ஐயா பேராசிரியர் வந்திருக்கார். வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா இந்த புத்தகத்தை வெளியிட போகிறோம். இந்த புத்தக வெளியீட்டுக்கு பிறகு 2 நிமிடங்கள் நம்ம பேசுவோம். அதுக்கப்புறம் நம்ம கிரிவலம் தொடரும். டக்குன்னு உங்களுடைய நட்சத்திரம் இருக்குல்ல, நீங்கள் பிறந்த ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்களே, அந்த நட்சத்திரத்தை ஒன்று நினைக்கிங்க. அதுலேருந்து என்னன்னா அவங்க 8வது நட்சத்திரம் என்னென்னு பாருங்கள். மக நட்சத்திரமா? அப்போ மக நட்சத்திரம் மகம் 1, பூரம் 2, உத்திரம் 3, அஸ்தம் 4, சித்திரை 5, சுவாதி 6, விசாகம் 7, அனுஷ நட்சத்திரம் 8வது நட்சத்திரம். ஒரு நட்சத்திரத்துக்கும் 8வது நட்சத்திரம் என்ன பண்ணும்? அனுஷ நட்சத்திரத்தை விட்டுமே மக நட்சத்திரத்தை கூட்டமே அனுஷ நட்சத்திரத்தை விட்டா என்ன பண்ணும்? இதில் ஒரு பெரிய கால்குலேஷன்ஸ் கணக்கு இருக்குது பாருங்கள். கிருஷ்ணர் எத்தனாவது பொறுப்பு? திருவாசகம் 8வது முறை. எத்தனாவது திருமுறை? 8வது. பூச நட்சத்திரம் எத்தனாவது நட்சத்திரம்? இப்போ 8 எல்லாமே சிறப்பாக சிறப்பில்லையா? அதை மட்டும் சொல்லுங்கள். சரி, இப்போ உங்கள் பிறந்த நட்சத்திரத்துலேருந்து 8வது நட்சத்திரத்தில் ஒருத்தர் இருக்கிறாரு. அவங்க கூட நீங்கள் சேர்ந்தீங்கன்னா நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா? இப்போ இது வந்து நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணால் கூட கிடைக்காத ஒரு விஷயத்த நான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் போய் இப்போ யூடியூப்பில் தெரிச்சு பாருங்கள். அதை வந்து தாராப்பலன்னு சொல்லி பேசுவாங்க யூடியூப்பில் ஜோதிடர்கள். 8வது நட்சத்திரம் சம்பத்து தாரை, சாதக தாரைனா அது கிடையாது. இது நான் சொல்லக்கூடியது முற்றிலும் மாறுபட்ட கோணம், முற்றிலும் வித்தியாசமானது. 8வது நட்சத்திரம் எது? அந்த 8வது நட்சத்திரத்துக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? அது என்ன சொல்ல வருது
அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதுதான் இன்றைக்கி பௌர்ணமியில் நான் சொல்லக்கூடிய விஷயம். ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் பிறந்த நட்சத்திரத்திலிருந்து 8வது நட்சத்திரமாக வரக்கூடிய ஒரு நபர் உங்களுக்கு சாதகத்தை விளைவிப்பாரா பாதகத்தை விளைவிப்பாரா? இப்போ உங்களுடைய நட்சத்திரத்திலேருந்து 8வது நட்சத்திரத்தை ஆள் யார்? அது பூசனா 8வது நட்சத்திரம்னா சொல்லுவேன். நான் எண்ணி எல்லாருக்கும் எண்ண முடியாது. நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறக்கிறீங்களோ அந்த நட்சத்திரத்துலேருந்து 8வது நட்சத்திரம் எதுவோ அது உங்கள் வாழ்க்கையோட சம்மந்தப்படும். வீட்டில் ஒரு ஆளாக இருப்பாங்க, இல்லை கணவனாக இருப்பான், மனைவியாக இருப்பான், இல்லை குழந்தையாக இருக்கும். வீட்டில் ஒரு வேலை செய்கிறவங்களாச்சு நீங்கள் பிறந்த நட்சத்திரத்திலேருந்து 8வது நட்சத்திரத்தை தொடாமல் ஒரு மனிதன் வாழ முடியாது. நல்லா புரிஞ்சுக்கினீங்களா? நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் போகிறீங்களோ அதுலேருந்து 8வது நட்சத்திரத்தில் ஒரு ஆள் என்ன பண்ணுவோம் வாழ்க்கையில் ட்ராவல் ஆகும். ஒவ்வொருத்தருக்கும் இது ஜோதிடத்தை நம்பாத நாத்திகவாதம் பேசுகிறவங்க கூட இருக்கட்டும், நாத்திகம் பேசுகிறவங்கள கூட இருக்கட்டும். இப்போ ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கு புனர்பூச நட்சத்திரம் சம்மந்தப்படும். புனர்பூச நட்சத்திரம் யார்? இருப்பாங்க, இல்லாமலாம் இருக்க முடியாது. உங்களுக்கு எத்தனை பசங்க? பையன் பசங்க என்ன நட்சத்திரம்? வீட்டுக்காரர் என்ன நட்சத்திரம்? வேறு யார் இருக்கா? மாமனார் மாமியார் என்ன நட்சத்திரம்? 8வது நட்சத்திரம் தொடாமல் வாழ்க்கையை வாழ முடியாதுமா. அப்போ உங்களுடைய நட்சத்திரத்துலேருந்து 8வது நட்சத்திரமா உங்களுடைய பலனை இங்கே கேட்கக்கூடாது. நான் இந்த நட்சத்திரம் அப்படி கேட்கக்கூடாது. மொத்த பேருக்கு இது போய் சேரணும். உங்களுடைய நட்சத்திரம் என்னவோ அதிலிருந்து எண்ணி வரும் பொழுது, இப்போ உதாரணம் பூரட்டாதி நட்சத்திரம் ஒருத்தர் இருக்கிறீங்கன்னா அவருக்கு மிருகசீரட நட்சத்திரம்னா ஆகும். மிருகசீரட நட்சத்திரம் 8வது நட்சத்திரமா வருமா வராதா? பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிடம். இப்போது பூரட்டாதி நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறக்கிறீங்கன்னா மிருகசீரட நட்சத்திரம்னு ஒன்று அவங்க லைஃப்பில் என்ன ஆகும்? நண்பராகவோ, காதலராகவோ, கணவனாவோ, மனைவியாவோ, பிஸ்னஸ் பார்ட்னராகவோ சேருவாங்க. இப்போ இங்கே தான் நம்ம ஜோதிடத்தோடைய பிஹெச்டி ஏற்றணும் உள்ளே நுழைக்கிறோம். நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு ராசி ஒரு நட்சத்திரம், என் ராசிக்கு எப்படி இருக்கும், என் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும், இப்படிலான தான் நம் ஜோதிடத்தை பார்த்து கொண்டு வருகிறோமேங்கண்டி. அதை தாண்டி ஒரு விஷயத்தை நாம் சொல்கிறோம். நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறீங்களோ அந்த நட்சத்திரத்துலேருந்து 8வது நட்சத்திரம் ஆள் யாரோ அவங்களை கடக்காமல் உங்கள் வாழ்க்கை வராது. அதில் 100 பேர் இருக்கிறீங்கன்னா அந்த 8வது நட்சத்திரத்தை தொட்டு ஜெயித்தவங்க 50 பேரும் தோற்றவங்க 50 பேரும் இருப்பீங்க. சார், அப்போ 8வது நட்சத்திரத்தை தொட்டால் எல்லாருமே தானே ஜெயிக்கணும், ஏன் அது ஒரு சில பேருக்கு வெற்றியை கொடுக்குது, ஒரு சில பேருக்கு தோல்வியை கொடுக்குது? உங்கள் நட்சத்திரம் என்ன? பூச நட்சத்திரத்துக்கு 8வது நட்சத்திரம் என்னது? என்னீங்களா இல்லையா? இவ்வளோ நேரம் என்ன பண்ணீங்க? பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி. சுவாதி நட்சத்திரத்தில் ஒரு ஆள் உங்கள் கூட யார் இருப்பா? உங்கள் பையன் இருக்காரா? மூத்தவரா சின்னவரா? சின்னவன். உங்கள் நட்சத்திரம் என்னது? ரேவதி நட்சத்திரத்துக்கு 8வது நட்சத்திரம் என்ன சொன்னேன்? புனர்பூசம் யார்? அதுதான். இங்கே பாருங்கள், இந்த யாரும் இல்லைன்றவங்களாம் தெரியாமல் இருப்பீங்க. பிளட் ரிலேஷன்லாம் இல்லைம்மா, வீட்டிலே ஒரு ஆள் இருக்கணும்மா, கணவன் மனைவியாக இருக்கணும், இல்லை குழந்தைங்களாக இருக்கணும், இல்லை குழந்தைக்கு பெண் கொடுத்து பெண் இடத்துல இருக்கணும்மா, இல்லாமல் இருக்காது. அப்போ பேரப்பிள்ளை உங்கள் பேரப்பிள்ளை கிடையாதா? அப்போ உங்களை பாட்டின்னு கூட மாட்டானா பேரன்? நம்மா நீங்கள் 8வது நட்சத்திரம் சம்மந்தப்படாத ஒருத்தன் வாழ்க்கையை வாழ முடியாதுமா, இல்லைன்னா அவனுக்கு உயிர் இருக்காது. ஜீவன் என்ன பண்ணிடும்? பிரிஞ்சிடும். 8 தான் போய் பிடிச்சிக்கும் வெயிட்டா. என்ன நட்சத்திரம் நீங்கள்? ரேவதி நட்சத்திரம். நீங்கள் என்ன நட்சத்திரம்? ரேவதியா? மீன ராசிலாம் ரொம்ப கஷ்டமாச்சேம்மா. லாஸ்ட்டு 1 வருஷம் 8 மாதமாக எப்படி இருக்கீங்க? டோக்கன் தருவாங்க. யார் இந்த மீனராசி கும்பராசி யாருன்னா இந்த ஒரு நாள் ஆலோசனை கூட்டத்துக்கு வரணும்னு முடிவு பண்ணிங்கன்னா அங்கே பின்னாடி நம்ம மேனேஜர் இருப்பார், அவரை பார்த்துருங்க. இங்கே கிரிவலம் கிளம்பும்போது அவரை பாருங்கள், அவங்க தகவல் சொல்லுவாங்க. சரிங்களா? மீனராசி ரொம்ப கஷ்டம் லாஸ்ட்டு 1 வருஷம் 8 மாதமாக. என்ன நட்சத்திரம் நீங்கள்? உத்திர நட்சத்திரத்துக்கு 8வது நட்சத்திரம் என்னங்க? என்னங்கம்மா? உத்திர நட்சத்திரம் கன்னிராசியா? உத்திர நட்சத்திரம் கன்னிராசி. 8வது நட்சத்திரம் என்னது? உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுஷம், கேட்டை, மூலம். மூல நட்சத்திரம் யாரு? யாரு?
அம்மா இந்த 8வது நட்சத்திரம் யாருன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணுமா. உங்கள் வீட்டில் வேலை செய்கிற டிரைவராக இருக்கலாம், வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரங்களாக இருக்கலாம், நீங்கள் பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கலாம், இல்லை நீங்கள் குடுக்கல் வாங்கல் அதிகமாக வச்சுருக்கிற இடமா இருக்கலாம், இல்லை கணவனாக இருக்கலாம், இல்லை மனைவியாக இருக்கலாம், இல்லை குழந்தையாக இருக்கலாம். உங்களுடைய நட்சத்திரத்திலிருந்து 8வது நட்சத்திரத்தில் ஒரு நபர் பிறப்பார். அந்த நபர் என்ன பண்ணுவார்? அந்த நபர் என்னவா பண்ணுவார்? கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணுவார்? நன்மையை செய்வாரா தீமையை செய்வாரா? இல்லை தீமையை செய்து அனுபவத்தை கொடுப்பாரா? இல்லை நன்மையை செய்து இன்பத்தை கொடுப்பாரா? முக்கியமான விஷயமா நான் மறுபடியும் சொல்கிறேன். அந்த 3 வருஷம் காலம் என் யூடியூப்பில் இதை நான் பேசினதே கிடையாது. நான் இந்த வாட்டி இதை சொல்லலான்ட்டு சொல்கிறேன். உங்களுடைய நட்சத்திரம்னு ஒன்றுக்குது. அந்த நட்சத்திரத்துக்கு 8வதாக ஒரு நட்சத்திரம் இருக்கும். அந்த 8வது நட்சத்திரம் சம்மந்தப்பட்ட ஒரு நபர் உங்கள் கூட வாழ்க்கையில் பயணிப்பார். வாழ்க்கையில் அதை பயணிப்பார். மனிதனுக்கு எப்படியெல்லாம் லீலையை உண்டாக்கி அனுபவத்தை கற்றுக் கொடுக்க முடியும் என்பது யாரோடைய கூற்று? கிருஷ்ண பரமாத்மாவுடைய கூற்று. அப்போது ஒவ்வொருவரும் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த 8வது நட்சத்திரம் யாரோ அவன்தான் உங்களுடைய கடவுள். தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போது இங்கே என்ன நடக்குன்னா, உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 8வது நட்சத்திரம் யாராக வந்தார்களோ அவர்களால் தான் உங்கள் வாழ்க்கையே தொலைஞ்சிருச்சு. அவன் தான் உங்களுடைய எதிரி, அவன் தான் உங்களுடைய மெயின் பிரச்சனைக்கு காரணம் நீங்கள் நினச்சி சுற்றிட்டு இருப்பீங்க. அவன் கொடுத்த அனுபவம் தான் உங்கள் ஆயுசு முழுக்கும். நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு அறிவுரை சொல்கிற அளவுக்கு ஒரு அனுபவத்தை ஒருத்தன் கொடுத்துட்டு போகிறான்னா அவன் யார்? உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திலிருந்தே 8வதாக பிறந்த ஒரு நட்சத்திரக்காரன் மட்டும்தான் வாழ்க்கையில் உங்களுக்கு எல்லாமே அம்மானா யார், பணனா யார், குழந்தனா யார், எல்லாத்தையும் ஒருத்தனால கற்றுக் கொடுக்க முடியும்னா அது யார் என்றால் உங்கள் நட்சத்திரத்திலிருந்து 8வது நட்சத்திரமாக பிறந்த ஒரு நபர் உங்கள் வாழ்க்கையோட சம்மந்தப்பட்டு, அதுவும் கணவன் மனைவியாக வந்துட்டால் ரொம்ப கஷ்டம். வாழ்க்கை ஃபுல்லாக கற்றுக் கொடுத்துருவாங்க. அம்மா பொண்ணு தான் அம்மா கற்றுக் கொடுக்க போகிறாங்க. நீங்கள் உங்கள் பொண்ணா? அதான் பூரட்டாதிக்கு 8வது நட்சத்திரம் உங்கள் அம்மாவே வந்துட்டாங்களா? இந்த மாதிரி தான் வரும்போது தான் பலவிதமான சிக்கல்களை வரும். அப்போது இவங்களுக்கு தெய்வம் யார்? பிரச்சனை யார்? இப்போ சிறுவாபுரிக்கு ஒரு கேள்வி கேட்டேன். சிறுவாபுரியில் ஏன் கூட்டம்னு கேட்டேன். இன்னும் சொல்லலை நீங்கள் யாரும். கிடையாது கிடையாது. 8வது நட்சத்திரம் யார்? நம்மளுடைய நட்சத்திரத்துலேருந்து 8வது நட்சத்திரம் யார்? கடவுள். ஒரு வீட்டில் நான் ஒரு இடத்துல போய் வாஸ்து பார்க்குறேன். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 5 ஏக்கருக்கு வெண்டைக்காய் விதைச்சிருக்கிறாங்க. வெண்டைக்காய். அப்போ அவங்ககிட்ட என்ன கேட்குறோம்? வெண்டைக்காய் யாருங்க சாப்பிடுவாங்க? சரி, கரெக்டா? அப்போது அந்த வெண்டைக்காய் செடி வீட்டு வளர்க்குறாங்களே, அந்த வீட்டில் யார் இருப்பாங்க? மூளை வளர்ச்சி இல்லாத ஆள் இருப்பான். அதனால தான் அவன் என்ன பண்ணுறான்? வெண்டைக்காய் வளர்க்குறான். புரியுதாம்மா? ஏன் கத்திரிக்காய் வளர்க்க வேண்டியதானே, ஏன் இளநீர் போட வேண்டியதானே, நெல் வைக்கணும், ஏன் வெண்டைக்காய் போய் விவசாயம் செய்கிறாரு? பல பேருக்கு மூளை வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு விவசாயத்தை ஒருவன் செய்கிறான் என்றால் அவன் வீட்டில் ஒருவன் என்ன ஆகணும்? அதே குன்றியவனாக இருக்கணும். எதே குன்றியவனாக இருக்கணும்? புரிஞ்சுக்கிங்களா? அப்போ 8வது நட்சத்திரம் உனக்கு பல அனுபவத்தை கற்று தருதுன்னா அதே 8வது நட்சத்திரம் தான் உனக்கு என்ன தரும்? அப்போது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீராத பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் யாரை போய் முதல்ல பிடிச்சா உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும்? அந்த 8வது நட்சத்திரத்தோடைய கடவுள் யார் என்று. மக நட்சத்திரம்னா அனுஷத்தை போய் இப்படின்னா, அனுஷனா என்ன? வஜ்ரவேல். என்ன வேலு? முருகன்கிட்ட இருக்குது 2 வேல் இருக்கும். ஒன்று வெத்தலை கொடி மாரி இருக்கும், இன்னொன்று என்ன இருக்கும்? முதுகு தண்டு மாரி இருக்கும், வஜ்ரவேலு. சரி, அப்போ உத்திரட்டாதி நட்சத்திரத்தை போதுங்க எதை போய் பிடிக்கணும்? சிதம்பரம் நடராஜரை பிடித்தால் வெற்றி. இப்படி உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 8வது நட்சத்திரம் எதுவாக இருக்கிறதோ அங்கே போய் நீங்கள் சரணாகதியாய் காலில் விழுந்தீங்கன்னா நீங்கள் எந்த ஜோதிடரையும் பார்க்க தேவையில்ல, யாரையும் பார்க்க தேவையில்ல. உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு நிச்சயம். உங்களுடைய ஜாதகத்தை எடுக்க வேணாம், அப்படியே போய் காலில் விழுந்தணும் அந்த இடத்துல. அப்போது உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 8வது நட்சத்திரம் என்னவோ, உங்களுக்கு என்ன ராசியாக இருங்க, என்ன நட்சத்திரமாக இருங்க, என்ன லக்னமாக இருங்க, அதெல்லாம் தேவையில்ல. அம்மா பூராட நட்சத்திரம் தானே வீட்டுக்காரு. பூராட நட்சத்திரத்துக்கு தேமான ஒரு பூ இருக்குது தெரியுமா? இந்த ஹோட்டலு லாட்ஜுக்கெலாம் போனீங்கன்னா வெள்ளை கலரில் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா லைட் எல்லோவாக இருக்கும், வெள்ளை கலரில் ஒரு பூ வந்து சங்கு பூ மாதிரி சிங்கிள் பூவாக வரும் தெரியுமா? தெரியாது. சரி ரைட்டு.
இந்த ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இடையே உள்ள 8வது நட்சத்திரம் யாரோ ஒரு மனிதனுக்கு அவனால் மட்டுமே இழப்புகள், அசிங்கம், அவமானங்களும், அவனாலே தான் அங்கீகாரமும் பதவி உயர்வும் அதிர்ஷ்டமும் யோகமும் கிடைக்கும். ரெண்டுமே ஒரே இடத்துல தான் நம்ம ஆள் வச்சுக்கிறோம், வேறு எங்கேயுமே வைக்கல. இறைவன் வந்து செம்மையான ஆள், நோய் இருக்கிறதுலே மருந்து வச்சுருப்பார். இப்போ வெண்டைக்காய் கதை சொன்னல, வெண்டைக்காய் ஒருத்தர் வளர்க்குறாருன்னா வெண்டைக்காய் எதுக்கு சாப்பிடுவாங்க? மூளை வளர்ச்சி இல்லாதவங்க. அப்போ அவங்க வீட்டில் யார் இருப்பா? அப்போ அதனால தான் அப்புறம் அந்த தொழிலை விட்டால் அவருக்கு என்ன நடக்கும்? அவங்க பையன் வரும். சரிம்மா, இப்போ இதுதான் விஷயம். அப்போ உங்களுடைய நட்சத்திரம் எதுவோ அந்த நட்சத்திரம் சம்பந்தப்படாத ஒரு நபரை நீங்கள் கடந்து தீர முடியாத போக முடியாது. எல்லார் வாழ்க்கையிலையும் கணவன் மனைவியாகவோ, மனைவி கணவனாகவோ, குழந்தையாகவோ, இல்லைன்னா அஸ்த நட்சத்திரமாயா? அஸ்த நட்சத்திரத்துக்கு பூராட நட்சத்திரம். அடேங்கப்பா, நீங்கள் திருவாதிரையா? உங்கள் ஒய்ஃப் அஸ்தமா? ரொம்ப கஷ்டம். பரவாயில்ல, வாழ்க வளமுடன். நம்ம வீட்டில் பசங்க கோயிலுக்கு போனோன்னா சொல்லுவோம்னா வயசாச்சு கோயிலுக்கு போயிடுற அப்படின்னு எப்போ நினைப்போம். கம்ப்யூட்டர் கிளாஸ் அனுப்புவோம், கீபோர்டு கிளாஸ் அனுப்புவோம். இந்த வயசில் வந்து அப்படியே சிவபெருமானுமே தத்ரூபமாக வந்து நிற்கிற மாதிரி இந்த மாதிரி பெற்றோர்களை நாம் பாராட்ட வேண்டும். இந்த கலை மேல்மேலும் வளர வேண்டும். இன்றைக்கி கைலாய வாத்தியத்தை என் நண்பர் ஒருத்தர் கேட்குறாரு, நீங்கள் வந்து ஏன் கேரளா மூலம் ஒரு வீடியோவில் கமெண்ட் இருக்குது, நான் முடிஞ்சால் எடுத்து ஷேர் பண்ணி பார்க்குறேன். நீங்கள் ஏன் கேரளா மேளத்தை வைத்தீர்கள்? தமிழ் கலாச்சாரம் இது வச்சுருக்கலாம், மேள வாத்தியம் வச்சுருக்கலாம்னு கேட்குறாரு. நம்மளுடைய பாரம்பரிய கலையே கைலாய வாத்தியம் தான். நம்மளுடைய அதுவே நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். இந்த குழந்தைங்க எல்லாம் நம்ம கூட அந்த 2 கிலோமீட்டர் தொலைவுக்கு மாதம் மாதம் வந்து வாசிக்கிறாங்க. இதெல்லாம் இறைவனுடைய அம்சம் இருந்தால் தான் இந்த கலையெல்லாம் அமையும். இவங்களை பாராட்டும் விதமாக எங்கள் குழு சார்பாக தமிழரசு ஐயா அவர்கள் அனைவரையும் கௌரவப்படுத்துவார். இவர் வந்து தமிழ் வேதம் படித்த முன்னாடி வேணாம் தமிழ் வேதம் படித்த நம்மளுடைய அலுவலகத்தில் நம் கூடவே பணிபுரியக்கூடிய ஆகம விதிப்படி இந்த கைலாயவாத்திய குழு இந்த ஹோமங்கள் விஷயங்கள்லாம் படித்தவர். இவர் மூலியமாக அனைவருக்கும் அந்த வார்த்தை தெரிவித்துக் கொள்கிறோம். எப்படி இந்த பொண்ணு பாப்பா முன்னாடி எல்லாரும் 8வது நட்சத்திரம் கண்டுபிடிச்சிங்களா? கடவுள் தெரியுமா? எல்லாருக்கும் தேடி எடுத்துக்கிறீங்களா? டைம் ஆச்சு. 8வது நட்சத்திரத்தில்னா கடவுளோ அந்த இப்போ ஒன்றும் இல்லை. நீங்கள் ஒரு பரணி நட்சத்திரம் அப்படின்னா யாரை போய் பிடிச்சிக்கணும்? ஆயில்னி 8வது நட்சத்திரம்னா ஆயில்னி யார்? ஆதிசேஷன், ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாதர். இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு மாதமும் நம்மளுக்கு என்ன தேவையோ அதை சரியாக செஞ்சு நம்மளுக்கு பெரிய அளவு சமமாக ஒரே நிமிஷம் உட்காருங்கம்மா, அம்மா உட்காருங்கம்மா, பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணி ஒவ்வொரு மாதமும் நம்மளுக்கு ஃபஸ்ட்டுலாம் ஈவினிங்கில் அன்னதானம் போட்டுட்டு இருந்தாங்க. இப்போது வெளியூர்லேருந்து மக்கள் வராங்கன்ட்டு காலையிலேருந்து அன்னதானத்தை போட்டு எல்லா ஏற்பாடும் செஞ்சு தர இந்த ஆலய நிர்வாகிக்கு ரொம்ப பெரிய ஒரு நன்றியை நம்ம சொல்லணும். கமலக்கண்ணன் ஐயா எங்கே இருந்தாலும் கண்ணன் அவர்கள், மாடம்பாக்கம் கண்ணன் அவர்கள் கௌரவிப்பார்கள். அண்ணா இந்த அன்னதானம் இன்றைக்கி எல்லாருக்கும் பண்ணுற ஒரு பெரிய ஒரு கைது. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, விடையேறி ஓர் தூவன் மதிசூடி பூசியன் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரா துணை நான் பணிந்தே தருள் செய்த நீருடைய பிரமாபுரம் பெருமான் இவனன்றே உலகளாமுந்து ஓதற்கரியன் நிலவுலாவிய நிவழி வெளியன் அழகில் சோதியன் நம்பளத்தாடுவான் மலச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். கருதாப்பிடியும் கசிந்துருகி நில்லா பிழையம் நிலையா பிழையம் நீ நைந்தெழுத்தை சொல்லா பிழையம் துதியா பிழையம் தோழா பிழையம் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கட்சி ஏகம்பனே. வான்மையில் வளாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் கொன்முறை அரசு செய்க குறைவில்லா உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓக நற்றவம் வேள்வி மல்க மேன்மை கோல் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் 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 மேன்மை கோல் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்.